சங்கீதம் 37 அதிகாரத்தின் 5 வசனம் भजन संहिता 37 उसका 5वां वचन இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்த வசனம். आज के मनन के लिए हमने लिया हुआ சங்கீதம் वचन 37 அதிகாரத்தில் भजन संहिता உன் 37 उसका வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா हालेलुया। விசேஷமாக இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம். विशेष रूप से 5वें महीने में आए हुए हर एक परमेश्वर के लोगों को प्रभु यीशु मसीह के नाम से बधाई இந்த देते மாதத்துல स्वागत கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அவருடைய பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷத்தை திறந்து கொடுப்பாராக. इस महीने में आपके लिए रखे हुए भलाई को वो अपने स्वर्ग के भंडार को खोलकर आपको भरे। கர்த்தருடைய ஆரோக்கியத்தின் வசமானது உங்களோடு கூட இருந்து உங்களை ஆரோக்கியப்படுத்துவார். परमेश्वर का आरोग्य वचन आपके साथ रहकर आपको आरोग्य दे। கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதாக. परमेश्वर का अभिषेक का सामर्थ हर एक दिन आपको चलाए। தேவ பிரசன்னம் உங்களுடைய பாதைகளில் எப்பொழுதும் இருக்கும்படி வாழ்த்துகிறோம். परमेश्वर की प्रसन्नता हर एक दिन आपके मार्गों में रहने के लिए हम बधाई देते தொடர்ந்து हैं। உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் அவருடைய பரிபூரணத்தினால் சந்திப்பாராக. लगातार आपके हर एक जरूरतों को अपने परिपूर्णता से वो पूरा करे। நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. अच्छे एक चंगाई और आरोग्य को आपको आज्ञा दे। கர்த்தருடைய நாமத்தினால परमेश्वर के नाम சகலவித से ஆசீர்வாதங்களையும் हर प्रकार की आशीष को சம்பூரணமாய் பெற்று परिपूर्ण से पाकर சந்தோஷத்தோடு வாழ வாழ்த்துகிறோம். और खुशी के साथ जीने के लिए बधाई देते கர்த்தர் हैं। தான் மகிமைப்படுவாராக. केवल परमेश्वर की महिमा हो। சங்கீதம் 37 அதிகாரத்தின் 5 வசனத்தை நாம் பார்க்கிறோம். भजन संहिता 37वां अध्याय के 5वें वचन को हम உன் देखते வழியை हैं। கர்த்தருக்கு ஒப்புவித்து अपने मार्गों को परमेश्वर पर छोड़कर அவர் மேல் நம்பிக்கையாயிரு, उस पर भरोसा रख, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். वही उसे पूरा करेगा। இந்த 5வது மாதத்துல इस 5वें ஆண்டவர் महीने में நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், परमेश्वर हमें कहने वाला உன் वचन, காரியத்தை அவர் வாக்கிய பண்ணுகிறவர். तेरे बातों को वो सफल बनाएगा। நம்முடைய காரியத்தை அவர் வாக்கிய பண்ண வேண்டும் என்றால் हमारे बातों को सफल करना है நீங்கள் तो எந்தெந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் அல்லது இது நடந்தால் நலமாயிருக்கும் என்று விரும்புகிறீர்களோ किन किन बातों को ये पूरा हो या करना चाहते हो, அது எல்லாமே வாய்க்க வேண்டும் என்றால் वो सब सफल होना है அதற்கு तो। நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கிறது. इसलिए हमें करने वाली 2 काम है। ஒன்று, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். पहले अपने मार्गों को परमेश्वर के हाथों में छोड़ நம்முடைய देना। வழி என்றால் हमारे मार्ग அந்த यानी வழியில இருக்கிற எதிர்பார்ப்புகள், हमारे मार्गों के जो भी जरूरतें, அந்த வழியில் இருக்கிற நம்பிக்கைகள், उस मार्गों के भरोसा, அந்த वழியில் இருக்கிற தேவைகள், उस मार्ग का हमारा जो बाट அந்த जोते हैं, வழியில் இருக்கிற உதவிகள், उस मार्ग में रहने वाली இவை मदद, எல்லாவற்றையும் ये सारे बातों को கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर के पास समर्पण இந்த करना। 5வது மாதத்துல इस 5वें महीने ஆண்டவர் में சபைக்கு சொல்லுகிற காரியம் परमेश्वर அதுதான். कलीसिया के लिए कहने वाली நீ बात यही எதெல்லாம் है, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாயோ, तू जो परमेश्वर के पास सौंप देता है, ஒப்பு கொடுத்தல் என்றால் सौंप देना கர்த்தரை यानी சார்ந்திருத்தல். परमेश्वर के ऊपर निर्भर நான் रहना। எல்லாமே கர்த்தர் மீது நான் நம்பிக்கையா இருக்க मैं போகிறேன். हर बातों पर उस पर निर्भर रहने वाला எல்லாவற்றிலும் हूं। அவரை டிபெண்ட் பண்ண हर போகிறேன். बातों में मैं उसी पर निर्भर அவரை रहूंगा, சார்ந்து நான் செய்ய போகிறேன். उस पर निर्भर होकर करूंगा। அப்படி எந்தெந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ऐसे जिन जिन बातों में परमेश्वर के पास सौंप दे, அந்த காரியத்தை எல்லாம் இந்த 5வது மாதத்துல கர்த்தர் நமக்காக செய்து वो முடிப்பார். सारे बातों को इस 5वें महीने में हमारे लिए परमेश्वर அந்த पूरा காரியங்கள் करेगा। எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வாய்க்கிறதாய் அமையும். ये सारे बातें आपके जीवन में पूरा होने அந்த लगेगी। காரியத்துல எந்த ஒரு இடையூறுகள் उन இருக்காது. बातों में किसी तरह की रुकावट அந்த नहीं होगी। காரியத்துல எந்த ஒரு தடைகள் இருக்காது. इन बातों में कोई भी रुकावट அந்த नहीं காரியத்துல रहेगी। எந்த ஒரு தோல்வி இருக்காது. उसमें कोई भी हार नहीं रहेगी। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க நாம் பழக வேண்டும். परमेश्वर के पास समर्पण करने के लिए हमें प्रयास நாம் करना சில है। நேரங்கள்ல हम कुछ समय में நம்முடைய பலத்தை நம்பி விடுகிறோம். हम अपने बल पर निर्भर रह நம்முடைய जाते हैं, ஞானத்தை நம்பி हम விடுகிறோம். अपने ज्ञान पर निर्भर நம்முடைய रह जाते பணத்தை हैं, நம்பி या விடுகிறோம். अपने पैसे पर निर्भर நம்முடைய रहते हैं, நம்முடைய அறிவை நாம் நம்பி या விடுகிறோம். अपने बुद्धि पर निर्भर रहते हैं। அது நம்பி செய்யும் பொழுது इसे भरोसा कर कर करते समय கர்த்தர் कुछ समय செயல்பட முடியாமல் போய் விடுகிறார். हम क्रिया न करने लायक हो जाते நல்லா हैं। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நம்முடைய लीजिए, பலத்தோடு செய்கிறதுனால் எதுவும் முடியாது என்ற அர்த்தம் அல்ல. हमारे बल से करने के कारण नहीं होगा, ऐसे नहीं। உங்களுடைய பலத்தினால் செய்தாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியும். आप अपने बल से भी कुछ काम को पूरा कर सकते हो। உங்களுடைய ஞானத்தினால் தொடங்கினாலும் அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். अपने बुद्धि से शुरू करने पर भी उस काम को आप पूरा कर सकते हो। உங்களுக்கு இருக்கிற பணத்தினால் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். आपके पास के पैसे से कोई काम शुरू करे तो भी वो पूरा हो सकता है, ஆனால் लेकिन அதுல கர்த்தருடைய தலையீடு இருக்கிறதா என்பது ரொம்ப उसमें முக்கியம். परमेश्वर उसके है कि नहीं पता। கர்த்தருடைய கிரியைகள் அதில் क्या இருக்கிறதா? उसमें परमेश्वर का क्रिया है? கர்த்தருடைய நாமம் அதில் क्या மகிமைப்படுகிறதா? उसमें परमेश्वर की नाम की महिमा होती है? கர்த்தருடைய சித்தத்தை அதில் நிறைவேற்ற क्या முடிகிறதா? परमेश्वर अपनी इच्छा को उसमें पूरा कर सकता है? அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை இல்லாமல் எந்த காரியத்தை குறித்து ஜெயித்தாலும் அந்த ஜெயம் அது ஜெயமா ஏற்றுக்கொள்ளப்படாது. परमेश्वर के नाम की महिमा के बिना किसी भी कार्य में विजय पाए
तो विजय पूरा विजय नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அந்த 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 ஜெயத்துல பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தோல்வி இருக்கும். उस विजय में पीछे एक बड़ा हार होगी। நீங்க எடுத்து செய்து முடித்த அந்த காரியத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கும் உங்களுக்கு. आपने किए हुए उस काम के पीछे एक बड़ा कोई और कार्य होगा। ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க. लेकिन आप परमेश्वर के पास समर्पण करो। எந்தெந்த காரியத்துல அப்பா இது நடக்கவே இல்லை என்று சொல்லி ஏங்கி जिन கொண்டு जिन बातों में இருக்கீங்களோ पिता ये हो नहीं पाती ऐसे कहते हो, கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க. वो परमेश्वर के पास समर्पण करो। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்துல ஆண்டு சொல்லுகிற காரியம் इस தான். महीने में परमेश्वर कहने वाली बात यही என்னிடத்தில் है, ஒப்புவிக்கப்பட்ட யாவையும் நான் உனக்காய் செய்து मेरे முடிப்பேன். पास समर्पण किया है सारे बातों को मैं तेरे लिए पूरा करूंगा। அல்லேலூயா. हालेलुया। எந்தெந்த காரியத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு किन இருக்கிறீங்க. किन बातों में आप बाट जोते हो, இந்த வேலை முடிந்தால் நலமாய் இருக்கும். यदि ये काम हो तो पूरा இந்த हो तो வேலை अच्छा होगा। ஆரம்பித்தால் நலமாய் ये இருக்கும். काम को मैं शुरू करूं तो अच्छा இந்த होगा। காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா ये இருக்கும். कार्य मेरे जीवन में हो तो अच्छा இந்த होगा। இந்த இந்த செயல் என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனா நல்லா இருக்கும். अगर ये बात मेरे जीवन में नहीं हो तो अच्छा होगा। இந்த காரியத்தை நான் தொடங்கினால் நல்லா இருக்கும். ये बात को मैं शुरू करूं तो अच्छा அல்லது होगा। இந்த காரியத்தை நான் முடித்தால் நல்லா इस இருக்கும் बात को मैं पूरा करूं तो अच्छा होगा। என்று சொல்லி எதை குறித்து நீங்கள் ஏக்கத்தோடு தாகத்தோடு வாஞ்சோடு இருக்கிறீர்கள் ऐसे जिस बातों के लिए आप बड़े चाहत के साथ प्यास के साथ हो, அதை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல வச்சு விடுங்க. वो सब परमेश्वर की उपस्थिति में रख दो। கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. परमेश्वर के हाथों में सौंप दो। சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, भजन संहिता 55 उसका 52 கர்த்தர் மேல் உன் 22 பாரத்தை வைத்து விடு. परमेश्वर के ऊपर अपने बोझ को रख அவரே दो। உன்னை ஆதரிக்கிறவராய் वही இருக்கிறார். तेरी सहायता 1 करेगा। பேதுரு 5:7 சொல்லுகிறது, पहला पत्रुस 5:7 உங்கள் कहती है, கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். अपनी चिंताओं को उस पर रख दो, ஏன் அவர் உங்களை क्योंकि वो விசாரிக்கிறவரானபடியால் तुम्हें पूछताछ करने के உங்கள் कारण கவலைகள் அவர் மீது வைத்து अपनी விடுங்கள். चिंताओं को उस पर रख दो। சோ இந்த மாதத்துல ஒரு तो தீர்மானம் எடுங்க. इस महीने में एक निर्णय लेंगे, அப்பா எல்லாத்தையும் உங்க கையில தர்றேன். पिता मैं सब कुछ तेरे हाथों में सौंप देता हूं, எல்லாத்தையும் உங்க கையில தர்றேன். सब कुछ तेरे हाथ में सौंपता हूं। நான் செய்ய வேண்டிய வேலையா இருந்தா அது நீங்க என் வாழ்க்கையில செய்யுங்க. यदि मैं करने वाले काम हो तो भी आप दो मेरे जीवन में करो। கர்த்தரை மாத்திரம் டிபெண்ட் பண்ணுங்க. केवल परमेश्वर पर निर्भर வேற रहकर எதையும் देखो, சார்ந்து இருக்காதீங்க. बाकी किसी बात में निर्भर मत கர்த்தரை रहना, மாத்திரம் சார்ந்து வாழ பழகுங்க. केवल उस पर निर्भर रहकर जीने के लिए प्रयास करो। இரண்டாவது சொல்லுகிறது, दूसरा कहा गया है, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து तू अपने मार्गों को परमेश्वर पर छोड़कर அவர் மேல் நம்பிக்கையாயிரு. उस पर भरोसा रख। அவரையே நம்புங்க. நீங்க केवल उसी पर अपना भरोसे को வேற रखो யாரையும் நம்ப வேண்டாம். और किसी पर रखने की வேற जरूरत नहीं। எதையும் நம்ப வேண்டாம். बाकी किसी बात पर भरोसा मत அவரை करो। நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. जो कोई उस पर भरोसा किए वो कभी शर्मिंदा नहीं நீங்க हुए। அவரை நம்பினீங்க வெட்கப்பட மாட்டீங்க. आप उस पर भरोसा करने पर कभी शर्मिंदा नहीं हो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும். तो वो दो बातों को हमें करना है। ஒன்று அவரை சார்ந்து அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். पहले उस पर निर्भर होकर उसके हाथों में सौंप देना அது है। உங்கள் வேலையா இருக்கலாம், वो आपके कामकाज हो உங்கள் सकती है, படிப்பா இருக்கலாம், आपकी पढ़ाई हो உங்கள் सकती है, ஊழியமா இருக்கலாம், आपकी सेवाएं हो உங்கள் सकती है, எதிர்காலமா या இருக்கலாம். आपका भविष्य हो सकता है। அவரை சார்ந்து அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. उस पर निर्भर होकर उसके हाथ में सौंप दो। இரண்டாவது, दूसरा, ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்துல समर्पण किए गए बातों में சந்தேகத்தோடு இருக்காதீங்க. उसमें कभी संदेह मत அதை குறித்து करना। சந்தேகப்படக்கூடாது. उसके बारे में कभी संदेह मत करना। ஆண்டவரே உன் கையில கொடுத்துட்டேன், परमेश्वर तेरे हाथों में सौंप दिया, செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? करोगे कि नहीं करोगे, அந்த சந்தேகமே வரக்கூடாது. ये संदेह आना ही नहीं நான் चाहिए। என் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். मैं अपने परमेश्वर के हाथ में जो सौंपा है उसे पूरा करेगा, ऐसे पूरे निश्चय के साथ हो। அவரையே நம்புங்க. வேற केवल उसी पर अपने भरोसे को ரெண்டு रखो। காரியத்தை செய்தீங்கன்னா ये दो बातों को आप करने पर இந்த மாதத்துல என்னென்ன காரியம் நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கிற அதெல்லாம் கத்த சக்சஸ்ஃபுல்லா इस முடிப்பார். महीने में आप जिन जिन बातों को नहीं कर पाए उस सब को सफलता से எல்லாமே कराएगा। வாய்க்க பண்ணுவாங்க. वो सब में आपको सफलता दिलाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वचन संहिता पहला अध्याय के दूसरा तीसरा वचन को கர்த்தருடைய देखते हैं। வேதத்தில் பிரியமாய் இருந்து जो कोई परमेश्वर के वचन पर இரவும் प्रसन्न रहता பகலுடைய है, வியாதித்தை தியானிக்கிற दिन மனுஷன் रात उस पर பாக்கியவான். ध्यान करने वाला मनुष्य वो அவன் धन्य है। நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு वो पानी की ओर लगाए தன் गए, காலத்தில் தன் கனியை தந்து अपने ऋतु में फल இலை दाएगा உதிராதிருக்கிற மரத்தை போல் और இருப்பார். पत्ते कभी न गिरने वाले पेड़ के समान அவன் रहेगा। செய்வது எல்லாம் வாய்க்கும். और जो भी वो करता है वो सफल होती है। அவன் செய்வது எல்லாம் வாய்க்குங்க. जो भी वो करता है सफल होती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வேதத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. परमेश्वर के वचन को थाम लो। கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்க. परमेश्वर के वचन को थाम இன்னைக்கு लो। வருகிற வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க. उसके वचन को थाम लो। உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ளுங்க. आपको दिए गए प्रतिज्ञा को थाम लो। இரவும் பகலும் அதை தியானிச்சுக்கிட்டே இருங்க. दिन और रात उसे मनन करते रहो। இரவும் பகலும் அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. दिन और रात उसे कबूल करते நீங்கள் रहो। செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். आप करने वाले सारे बातों को सफल करेगा। யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் यहोशू पहला अध्याय के 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 8वें वचन को देखते ஆண்டவர் हैं। யோசுவாவுக்கு சொல்லுகிறார், परमेश्वर यहोशू से कहते இந்த हैं, நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ये व्यवस्था का वचन तेरे मुंह से कभी अलग ना हो। இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி इसमें जो भी लिखा है उसके अनुसार करने के लिए तू सावधान रहे। இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. दिन और रात उस पर मनन कर। அப்படி தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ऐसे मनन करते समय உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். तेरे मार्गों को वो सफल உன் करेगा। வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். तेरे मार्ग
मार्गों को वो सफल இன்னைக்கு करेगा। நம்முடைய வழிகள் எல்லாம் வாய்க்கணும், நம்ம தொடங்கினதெல்லாம் முடிக்கப்படணும் यदि அப்படின்னா हमारे मार्ग या हमने जो काम शुरू किया वो सब सफल होना है நாம் तो செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? हमें क्या करना है? அவருடைய வசனத்தை இரவும் பகலும் நமக்குள்ள வச்சிருக்கணும். उसके वचन को दिन और रात अपने अंदर रखना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த வார்த்தையை வச்சு उस தியானிச்சுக்கிட்டே वचन இருக்கணும். को रखकर मनन करना है। அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டே उस இருக்கணும். वचन को कबूल करते அந்த रहना है। வார்த்தையை நீங்க நம்பி நம்பி சொல்லிக்கிட்டே उस இருக்கணும். वचन पर भरोसा कहकर कहते कहते அப்படி कहना சொல்ல है। சொல்ல சொல்ல ऐसे कहते कहते நம்முடைய कहते வழிகள் எல்லாம் வாய்த்து கொண்டே हमारे இருக்கும். सारे मार्गों को वो सफल எத்தனை करते பேர் रहेगा। நம்புறீங்க? कितने लोग भरोसा கரங்களை करते தட்டி हैं? உனக்கு நன்றி ताली செலுத்தலாம். बजाकर परमेश्वर को இந்த महिमा மாதத்துல देंगे। எல்லாமே எனக்கு வாய்க்க इस போகுது. महीने में मेरे लिए सब कुछ सफल होने वाली எதுவுமே है। பாதியில நிக்காது. कुछ भी आधे में नहीं रुकेगी। எல்லாமே 100% நிறைவேறும் தகப்பன். सब कुछ 100% पूरा होने वाली है। हालेलुया। 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 அப்படி ऐसे ஒரு வழியை ஒப்பு கொடுத்து एक मार्गों को सौंप அந்த कर வழியில எதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், उन मार्गों में क्या क्या परमेश्वर ने அந்த सफल வழியில बनाया, எதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார், उस मार्गों में क्या क्या परमेश्वर ने पूरा किया, வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். शास्त्र से कुछ बातों को हम देखने वाले நமக்கு हैं। தெரிந்த ஒரு சம்பவம் தான் हम जानने वाली एक घटना है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போன பிரயாணம். इजरायली लोग जो मिस्र से निकलकर कानान की ओर सफर किए, இந்த பயணத்தின் வழியில इस यात्रा के बीच में அவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்த பொழுது वो जब परमेश्वर पर निर्भर थे, கர்த்தர் அவர்களுக்காக எதை செய்தார்? परमेश्वर ने उनके लिए क्या किया? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் निर्गमन 14वें अध्याय 1 இலிருந்து 3 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது हम 1 से लेकर 3 तक देखते हैं। Exodus chapter 14 verse 1 to 3 பாருங்க. निर्गमन 14 उसका 1 से 3 तक देखते கர்த்தர் हैं। மோசேயை நோக்கி, परमेश्वर मूसा से நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீங்கள் आप சமுத்திர கரையிலே பாளையம் இறங்க வேண்டும். समुद्र के किनारे में आप अपनी छावनी डालना है। வசனத்தை கவனமா பாருங்க. पहले वचन को ध्यान से सुनेंगे। நீங்க சமுத்திரத்தின் கரையில பாளையம் இறங்க வேண்டும். आप समुद्र के किनारे अपने छावनी डालना है। நீங்கள் பாளையம் இறங்கி இருக்கிற அந்த நேரத்துல आप जब छावनी लगाए हुए रहेंगे उस समय में பார்வோனுக்குள்ளாக ஒரு எண்ணங்கள் வரும், फिरौन के मन में एक बातें இந்த आएगी, ஜனங்களுக்கான வழி அடைக்கப்பட்டு விட்டது. इन लोगों को रास्ता बंद हो चुका வழி है, அடைக்கப்பட்டு விட்டது. रास्ता बंद है। இப்ப இந்த அடைக்கப்பட்ட இவர்கள் अब ये जो बंद रास्ते में வனாந்திரத்துல திகைத்து திரிகிறார்கள். जंगल में भटकते फिरते हैं। திகைத்து திரிகிறார்கள் என்றால் ये जंगल में भटकते फिरते வழி यानी தெரியாம பயந்துகிட்டு இருக்கிறாங்க. मार्ग न जानते हुए डरे हुए हैं, வழி தெரியாம பயந்துட்டு मार्ग இருக்கிறாங்க के बिना डरे हुए हैं। என்று பார்வோன் தனக்குள்ளே எண்ணிக்கொள்வான். ऐसे फिर अपने मन ही मन में सोचता रहेगा। हालेलुया. हालेलुया। சில நேரங்களிலே कुछ समय में நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம், आप शायद सोच सकते हो என்னுடைய வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, मेरे मार्ग बंद हो चुके हैं, எனக்கான வேலைகள் அடைக்கப்பட்டு मेरे இருக்கிறது, लिए कामें बंद हो चुकी எந்த है, இடத்துல நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு எதுவுமே கிடைக்க मैं மாட்டேங்குது, कहीं भी प्रयास करूं कुछ मिल नहीं நான் रहा है, எவ்வளவு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன், मैं कितनी प्रयास करता ஆனால் हूं எல்லாமே ஷட் டவுனா இருக்கிறது, அடைக்கப்பட்டு இருக்கிறது लेकिन सब कुछ बंद हो चुका है என்று சொல்லி ऐसे சில कहकर நேரத்துல कुछ समय நம்மை குறித்து சிலர் நினைக்கலாம், हमारे बारे में कुछ लोग समझ சில सकते हैं, நேரங்கள்ல நம்மளே நினைச்சு கொள்ளலாம், कुछ समय हम कुछ सोच सकते ஏன்னா हैं பார்வோன் தான் அப்படி நினைப்பானான்னு क्योंकि சொன்னார். फिरौन ऐसे सोचेगा, परमेश्वर कहता है। ஆனா என்ன நடந்தது தெரியுமா? लेकिन क्या हुआ? இஸ்ரவேல் ஜனங்களும் காலப்போக்கில் அதை எண்ணினார்கள். इजराइल लोग की जैसे दिन बीतते गई उसी के बारे में இப்ப सोचने அடைக்கப்பட்டது लगे। என்று சொன்ன உடனே பார்வோன் தன்னுடைய ரதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். अब जब रास्ता बंद है सोच सुनते ही फिर अपने रथों के साथ आता है। ரதங்களை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது रथों को लेकर आते समय இஸ்ரவேலர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். इजरायली डरने लग गए, பயந்து எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க. डर कर अपने मनमानी के अनुसार बोलने இந்த लगे, வனாந்தரத்திலே நாங்க சாகணும், क्या ये जंगल में हमें मरना है, இதற்காக எங்களை கொண்டு வந்தீங்க, क्या इसीलिए हमें लाए हो? இப்ப எங்களுக்கு இந்த பார்வோன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே, अभी इस फिरौन से बचने के लिए हमें मार्ग नहीं வழி है, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, सारे मार्ग बंद हो चुकी எப்படி है, நாங்கள் தப்புவிக்கப்பட कैसे முடியும்? हम बचाए जाएंगे? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதிலும் ஆழமாய் பதிந்து விட்டது, எங்களுடைய வழி அடைக்கப்பட்டு. इजराइल लोगों के मन में अच्छी तरह छप गई कि हमारे लिए कोई मार्ग नहीं இந்த है। சூழ்நிலையில இன்னைக்கு சில பேர் இருக்கிறீங்க. इस परिस्थिति में आज यहाँ पर कई लोग बैठे हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. आप इस जगह पर बैठे हो, எனக்கான ப்ரமோஷன்ஸ் அடைக்கப்பட்டு मेरे लिए प्रमोशन रोक दी गई है, எனக்கான இன்கிரிமெண்ட் அடைக்கப்பட்டு मेरे இருக்கு, लिए इंक्रीमेंट रोक दी गई है, எனக்கான ஒரு புதிய ஜாப் நான் தேடுற எல்லாமே அடைக்கப்பட்டு मैं अपने இருக்கு, लिए नया नौकरी ढूंढता हूं वो नहीं मिलती है, எனக்கான ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க முயற்சி பண்றேன், मैं பட் एक எல்லாமே नया அடைக்கப்பட்டு धंधे இருக்கு, को शुरू करना चाहता हूं वो मेरे लिए बंद ஒரு है, புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க நினைக்கிறேன், அடைக்கப்பட்டு இருக்கு, मैं नया सेवा को
शुरू करना चाहता वो ஒரு मेरे लिए புதிய बंद है। படிப்பை நான் தொடங்க நினைக்கிறேன், அடைக்கப்பட்டு मैं இருக்கிறேன். एक नया पढ़ाई को शुरू करना चाहता वो मेरे लिए बंद है। அல்லேலூயா. हालेलुया। இதோ ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டு किसी न किसी बात को அது எல்லாமே सोचकर எனக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டு आज இருக்கிறீங்க. ये सब बंद है ऐसे आप कहते हो இஸ்ரவேல் क्या? ஜனங்களும் அப்படிதான் சொன்னாங்க. इजरायली भी वैसे कहने இப்ப लगे। ஆண்டவர் மோசேயை பார்த்து பேச अब परमेश्वर मूसा को देखकर बातें करने लगे। 15 16 வசனத்தை பார்க்கும் 15 और பொழுது 16 वचन को देखेंगे। 15 16ல பாருங்க. 15 16 वचन में। அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, तब परमेश्वर मूसा की நீ ओर, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? तुम मेरे पास क्यों विनती करता புறப்பட்டு है? போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. निकल कर जाओ ऐसे इजरायलियों से कह। நீ तू உன் கோலை ஓங்கி अपने लाठी को बढ़ाकर உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி अपने हाथ को समुद्र की ओर बढ़ाकर சமுத்திரத்தை பிளந்து விடு. समुद्र को दो भाग कर दे। அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து तब போவார்கள். इजराइल के पुत्र समुद्र के बीच में सूखे जमीन में चलकर जाएंगे। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்ப இஸ்ரவேல் புத்திரரும் பார்வோன் ஜனங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, अब इजराइल के पुत्र और फिरो के लोग क्या सोचते हैं? இவர்களுடைய வழி அடைக்கப்பட்டு இருக்கிறது. इनका मार्ग बंद हो चुका है। அந்த வழி அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த கதவு என்ன தெரியுமா? ये मार्ग बंद हो गया, उसका दरवाजा क्या है? அவங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல். उनके सामने लाल समुद्र அவங்களுடைய மனதிலே தோண்டி இருக்கிறது, उनके मन में आ गई है। இந்த செங்கடல் மற்றும் இல்ல அப்படினா எங்களுக்கான வழி திறந்திருக்கும். यदि ये लाल समुद्र नहीं है तो हमारे लिए मार्ग खुल இந்த जाएगी। செங்கடல் தான் எங்களை அடைத்து வைத்திருக்கிறது. ये लाल समुद्र हमें बंद कर रखी है। இதுதான் எங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல். यही हमारे लिए एक बंद दरवाजा है। இந்த செங்கடல் மட்டும் இல்ல அப்படினா यदि ये लाल समुद्र केवल नहीं हो तो நாங்க இன்னைக்கு பயப்பட அவசியம் இல்ல. आज हमें डरने की कोई இன்னைக்கு आवश्यकता நாங்க नहीं। பயப்பட அவசியம் இல்ல. आज हमें डरने की कोई आवश्यकता பார்வோனை नहीं। பார்த்து கதற அவசியம் இல்ல. फिरौन को देखकर कराने की जरूरत नहीं। எங்க பாட்டுல போய்கிட்டே இருப்போம். हम अपने रास्ते में जाते रहते சில थे। நேரங்களில कुछ समय में சில நேரங்களில कुछ समय में நாம் அப்படிதான் நினைத்துக் கொண்டு हम இருக்கிறோம். ऐसे ही सोचते हैं। ஏதோ ஒரு காரியத்தை முன்னாக வைத்துக் கொண்டு कुछ न कुछ बात को सामने रखकर இதுதான் எனக்கு அடைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். यही मेरे लिए रुकावट बनी है सोचते हैं। அது சில நேரத்துல ரியலா உண்மையா கூட और இருக்கலாம். कुछ समय में वो बात सच भी होगी। உண்மையிலே அதுதான் நடந்தது. और सच्चाई से वही हुई। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவு என்றால் செங்கடல் தான். इस्राएल लोगों के लिए उस दिन बंद दरवाजा यानी लाल समुद्र। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், अब परमेश्वर कहता है, மோசேயே हे मूसा ஏன் என்னட்ட முறையிட்டு கொண்டு क्यों இருக்கிற? मेरे पास कुड़कुड़ाता है? ஜனங்களை புறப்பட்டு போ சொல்லுப்பா. लोगों को जाने के लिए कहे। நீ ஒன்னு பண்ணு, तो एक बात உன் कर, கைய உன் கோலை எடுத்து நீ கைய உன் கோலை ஓங்கு அப்படின்னு. तू अपने हाथ के लाठी को समुद्र की ओर दिखा உன் कहता है। கையை நீட்டு அப்படிங்கிற. तेरे हाथ को बड़ा कहता है। சமுத்திரத்தின் மேல் நீட்டு அப்படின்னு. समुद्र की ओर बड़ा कहता है। சமுத்திரத்தின் மேல் நீட்டு समुद्र की ओर बड़ा ரெண்டா பிளந்துரும். वो दो भाग में हो जाएगी வெட்டாந்தரையில என் ஜனங்கள் நடந்து और போவார்கள். सूखे जमीन में मेरे लोग चलकर जाएंगे। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह समझ लेना है, கையை நீட்டாத வரைக்கும் जब तक हाथ नहीं बढ़ाया जाती है வாசல்கள் திறக்காது. दरवाजे नहीं खुलती है। கையை நீட்டணும். दरवाजा हाथ बढ़ाना जरूरी है। இப்போ अब அந்த சமுத்திரம் பெருசா இருந்திருக்கு. वो समुद्र बड़ा ही थी। ஒரு பெரிய கடல்னு வச்சுக்காங்க. एक बड़ा समुद्र समझ लीजिए। எந்த இடத்துல அவங்களுக்கு வழி திறந்துச்சு? किस जगह पर उनके लिए मार्ग खुली? சொல்லுங்க, எந்த இடத்துல வழி बताइए, திறந்திருக்கும்? कहां पर उनके लिए मार्ग खुली होगी? எங்க ஒரு சமுத்திரம் 10 கிலோமீட்டர் இருந்திருக்கும்னு வச்சுக்காங்க. समझ लीजिए एक समुद्र 10 किलोमीटर बड़ा है। எந்த இடத்துல அவர்களுக்கான வழி திறந்தது? किस जगह में उनके लिए मार्ग खुली? எந்த இடத்துல மோசே கையை நீட்டினானோ அந்த இடத்துல தான் வழி திறந்துச்சு. जिस जगह पर मूसा ने हाथ बढ़ाया उसी जगह पर मार्ग बना। நான் சொல்ல வரது புரியுதா? मैं जो कहता हूं समझ रहे हो? எல்லா இடத்திலும் எனக்கு வழி திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. हर जगह में मुझे मार्ग खुलने की जरूरत नहीं है। நான் கையை நீட்டுற இடத்துல எனக்கு வழி திறக்க मैं வேண்டும். जहां पर हाथ बढ़ाऊं वहां पर मुझे मार्ग खुलना ஆண்டவர் है। சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर कहने वाली बात क्या है? உனக்கான அடைப்பு பெரிதா இருக்கலாம். तेरे लिए रुकावट बड़ी हो सकती है। உனக்கான தடை பெரிதா இருக்கலாம். तेरे लिए रुकावट बंद दरवाजा அது बड़ा हो எவ்வளவு सकता है। நீளமானது எவ்வளவு அகலமானது அதை குறித்து वो கவலைப்படாதீங்க. कितना लंबा कितना चौड़ा उसके बारे में चिंता அது नहीं। எவ்வளவு நெடுநாளா அடைக்கப்பட்டு இருக்கிறது. और वो कितने सालों से कितने दिनों से बंद है எத்தனை उसके बारे में। மாதங்களா அடைக்கப்பட்டு இருக்கிறது. और कितने दिनों से बंद है। எத்தனை வருடங்களா அடைக்கப்பட்டு இருக்கிறது. कितने सालों से वो बंद है। அது எல்லாம் இன்னைக்கு பத்தி கவலைப்படாம उसके बारे में चिंता न करते ஆண்டவர் हुए சொல்லுகிற காரியம், परमेश्वर कहने वाली உன்னுடைய बात, கையை அதற்கு நேராக நீட்டு. तेरे हाथ को उसकी ओर बढ़ा। உன் கையை அதற்கு நேராக तेरे நீட்டு. हाथ को उसकी ओर बढ़ा। நீ நீட்டுகிற இடத்திலிருந்து வழிகள் திறக்க तू ஆரம்பிக்கும். बढ़ाने वाले जगह से तेरे लिए मार्ग खुलने लगेंगे। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு पवित्र आत्मा ने जो सिखाया मैं तुम्हें कहता நீங்க हूं। நினைக்கிறீங்க ஒரு கம்பெனிக்கு நான் போகணும். आप सोचते मैं किसी कंपनी
कंपनी में இந்த जाओ, கம்பெனில தான் எனக்கு வேலை ये வேணும். कंपनी में मुझे नौकरी நீங்க चाहिए। அந்த கம்பெனி பேரை உங்க டைரியில எழுதுங்க. आप उस कंपनी के नाम को अपने அந்த डायरी में लिखो, டைரி மேல உங்க கையை வச்சு ஜெபிங்க. उस डायरी के ऊपर अपने हाथ அந்த रखकर प्रार्थना கம்பெனிக்கு நேரா करो, நின்னு ஜெபிக்க उस ஆரம்பிங்க. कंपनी के सामने खड़े रहकर அந்த प्रार्थना करो। கம்பெனில இதுவரைக்கும் உங்களுக்கான வேலைகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். अब तक उस कंपनी में आपके लिए नौकरी बंद நீங்க रहेगी, கையை நீட்டி ஜெபிங்க. இந்த மாதத்துல அது திறக்க ஆரம்பிக்கும். लेकिन आप हाथ बढ़ाकर प्रार्थना करो, इस महीने में இந்த वो மாதத்துல खुलेगी, திறக்க इस ஆரம்பிக்கும். महीने में वो खुलने लगेगी। நீங்க தைரியமா கையை நீட்டி ஜெபிங்க. आप हिम्मत के साथ உங்க हाथ बढ़ाकर கையை प्रार्थना करो। நீட்டினா இடம்தான் திறக்கப்படுகிற இடம். आप हाथ को बढ़ाने वाली जगह आपके लिए खुलने वाली எனக்கு मार्ग है। எங்கேயாவது வேணும்னு கேட்காதீங்க. मुझे कहीं ना कहीं दो ऐसे मत நான் मांगो, நீட்டின இடத்துல எனக்கு வேணும். मैं जहां पर हाथ बढ़ाऊं நான் वहीं पर கேட்கிற இடத்துல चाहिए, தான் எனக்கு வேணும். मैं जहां पर मांगता हूं उसी जगह पर என் मुझे चाहिए। தேவன் அதை கொடுக்க வல்லவராய் मेरा परमेश्वर इसे करने के लिए அதை सामर्थ्यवान है வாய்க்க பண்ணுவார். और उसे पूरा करेगा। நீ ஆண்டவர் கையில ஒப்புவித்துட்டேங்க. तो परमेश्वर के हाथों में सौंप दिया அவரில் है நம்பிக்கையா இருங்க. और उसी पर भरोसा रखो। நான் ஒப்புவிச்சிட்டேன். मैंने सौंप दिया உங்க है, மீது நம்புறேன்ப்பா. मैं तुझ पर भरोसा இப்ப என் करता हूं கையை पिता। நீட்டுறேன். अब मैं हाथ बढ़ाता இந்த हूं இடத்துல எனக்கான காரியம் வாய்க்கும். और इस जगह पर मेरे लिए काम सफल होना இந்த है, தொழில்ல எனக்கான காரியம் வாய்க்கும். इस धंधे में मेरे लिए सफलता இந்த चाहिए, இடத்துல எனக்கான ஊழியங்கள் நடக்கணும். इस जगह पर मेरे लिए सेवा पूरा இந்த होना है, இடத்துல எனக்கான வேலை நடக்கணும். इस जगह पर मेरे काम पूरा உங்க होना है। கையை நீட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற அனைத்தையும் திறக்க आप ஆரம்பிப்பார். अपने हाथ को बढ़ाओ, जो भी बंद है परमेश्वर से खोलेगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இப்ப கையை எங்க நீட்ட போறீங்க அதுதான் ரொம்ப अब முக்கியம். हाथ को कहां बढ़ाने वाले हो, वो बड़ी கையை मुख्य बात है। எதற்கு நேராக நீட்ட போறீங்க? और किसकी ओर बढ़ाने वाले हो? ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। நான் சொல்லுவேன், मैं कहूंगा, நீங்க எதிர்பார்த்து நடக்காதது நீட்ட ஆரம்பிங்க. आप जिसे बाट जो कर वो पूरा नहीं हो, उसकी ओर हाथ बढ़ाओ। நீங்க முயற்சி பண்ணி கிடைக்காத இடத்துக்கு நேராக और முயற்சி जहां पर आपने प्रयास किया और पूरा नहीं हुआ, उसकी ओर हाथ बढ़ाओ। நீங்க நம்பி இதுவரைக்கும் வாய்க்காத இடத்துக்கு நேராக जहां நீட்டுங்க. पर आपने भरोसा किया और अब तक सफल नहीं हुआ, उसकी ओर हाथ बढ़ाओ। ஏனால் அதையும் செய்ய நம் தேவன் வல்லவராய் क्योंकि இருக்கிறார். उसे भी पूरा करने के लिए हमारा परमेश्वर सामर्थ्यवान है। ஹalleluya हालेलुया। நீட்ட ஆரம்பிப்பீங்களா? हाथ बढ़ाने शुरू करोगे? இந்த நீட்டுதல் என்பது என்ன தெரியுமா? ये बढ़ाना यानी क्या? கர்த்தரை சார்தல். मैं परमेश्वर पर निर्भर हूं। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। உம்மை சார்ந்து நான் இதை செய்ய போறேன். मैं तुझ पर निर्भर होकर इसे உம்மை करने சார்ந்து वाला நான் हूं। தொடங்க போகிறேன். मैं इसे तुझ पर निर्भर होकर உம்மை शुरू करने சார்ந்து இந்த वाला हूं। இடத்துக்கு நான் வர போகிறேன். मैं तुझ पर निर्भर होकर इस जगह पर आने இந்த वाला हूं। மாதத்துல உங்களுக்கான எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். इस महीने में आपके लिए सारे बंद दरवाजों को, रास्तों को परमेश्वर खोलने वाला है। ஹalleluya हालेलुया। நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. कई लोग आप इंतजार மே करते हो, மாசம் ஆயிடுச்சு. मई महीना हो गया है, நிறைய வேற ஏதாவது கம்பெனிக்கு போனா கொஞ்சம் ஹைக் கிடைக்கும். कुछ और कंपनी में जाओ तो थोड़ा बढ़कर मिलेगी पगार, கொஞ்சம் இன்கிரிமெண்ட் ஆகும். थोड़ा इंक्रीमेंट होगी, ஏதாவது ப்ரமோஷன்ஸ் कुछ கிடைக்கும். प्रमोशन मिलेगी। எதிர்பார்த்து கொண்டு आप இருக்கிறீங்களே. बाट जो रहे हो ना, ஆனா உங்க கம்பெனி சூழ்நிலை அது இல்ல. लेकिन आपकी कंपनी की परिस्थिति ये नहीं है, நீங்கள் இருக்கிற நிலை அது அல்ல. आप रहने वाली परिस्थिति ये அதையும் नहीं है, உங்களுக்கு தெரியும். वो भी आप जानते இந்த हो। வருஷத்துல நடப்பதற்கு எதுவுமே இல்ல. ये साल में होने के लिए कोई संभावना नहीं ப்ரமோஷன் है, கிடைக்க வாய்ப்பு இல்ல. प्रमोशन मिलने के लिए कोई இன்கிரிமெண்ட் संभावना கிடைக்க नहीं, வாய்ப்பு இல்ல. इंक्रीमेंट मिलने का कोई संभावना नहीं எனக்கு है, இதை விட ஒரு பெரிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இல்ல. मुझे इससे भी ऊंचा पद मिलने का कोई संभावना எந்த नहीं है। காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களோ, जिस बातों को आप ऐसे कहते हो, எது உங்களுக்கு முன்பாய் அடக்கி இருக்கிறது நினைக்கிறீங்களோ, जो आपके सामने बंद है आप सोचते हो, ஆவியில இருந்து சொல்றேன், मैं आत्मा में भर कर कहता இன்றைக்கு हूं, அதை நீட்டி கை நீட்டுங்க. आज उसकी ओर हाथ बढ़ाओ, அதுக்கு நேரா கையில நீட்டி ஜெபிக்க आज ஆரம்பிங்க. उसकी ओर हाथ बढ़ाकर प्रार्थना அது करो, நடக்கும். वो पूरा அது होगा, வாய்க்கும். वो सफल होगी। அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். वो जो भी करेगा उसे परमेश्वर நீங்கள் सफल करेगा। செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். आप जो भी करोगे परमेश्वर से सफल बनाएगा। ஹalleluya हालेलुया। அடுத்த மாதத்துல சாட்சி சொல்லுவீங்க. अगले महीने में आप गवाही दोगे। ஹalleluya हालेलुया। அதனால தைரியமா கையை நீட்டுங்க. इसलिए हिम्मत के साथ हाथ நீங்க बढ़ाओ। நீட்டுகிற இடம் தான் உங்களுக்கான திறக்கிற आप வாசல். बढ़ाने वाली जगह ही आपके लिए खुलने वाला உங்க मार्ग है। நீட்டுகிற இடம் தான் உங்களுக்கான திறக்கப்பட்ட பூமியா आप இருக்கும். उठाने वाले हाथ जगह ही आपके लिए खुली हुई भूमि அந்த पृथ्वी है। இடம் தான் உங்களுக்கான வெட்டாந்தரையாய் மாற और वही ஆரம்பிக்கும். जगह तुम्हारे लिए सूखी भूमि அந்த बनेगी, இடம் தான் நீங்க நடக்கிற பாதையாய் மாற वही ஆரம்பிக்கும். मार्ग तुम चलने वाले मार्ग बनेगी। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। உங்கள் வேலை ஸ்தலத்துல எது அடைக்கிறதுனால தைரியமா சொல்லுங்க. आपके काम के जगह पर जो बंद है उसकी ओर हाथ बढ़ाकर உங்கள் प्रार्थना ஊழிய करो। ஸ்தலத்துல எது அடைக்கப்பட்டதுனால தைரியமா சொல்லுங்க. आप सेवा के मार्ग में जो बंद है उसकी ओर हाथ बढ़ाकर प्रार्थना உங்க करो। படிப்புல ஏதாவது அடைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? आपके पढ़ाई में कुछ रुकावट है, बंद है, सब தைரியமா समझते கையை हो, நீட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. हिम्मत के साथ हाथ बढ़ाकर प्रार्थना करो। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। எனக்கு தெரியும். मैं जानता हूं இந்த செங்கடலை தாண்டி போற வழி கிடையாது. ये लाल समुद्र को पार करने के लिए कोई और मार्ग नहीं है। போட்ல போனா கூட இத்தனை லட்சம் ஜனங்க போக முடியாது. अगर नाव में जहाज में जाना है तो भी
इसके सिवाय और कोई। அல்லேலூயா. हालेलुया। அங்க டைட்டானிக் கப்பல்லாம் இல்ல. वहां पर टाइटैनिक जहाज नहीं இத்தனை है। லட்சம் ஜனங்களை கொண்டு போறதுக்கு इतने लाखों लोगों को ले जाने ஒரே के लिए வழி एक ही चारा, ஆண்டவர் திறந்தா நான் நடக்க முடியும். यदि परमेश्वर खोले तो मैं चलूं। அல்லேலூயா. हालेलुया। அந்த எதிர்பார்ப்போடு சில பேர் உட்கார்ந்து उस இருக்கீங்க. बाट जोते हुए कुछ लोग बैठे हो, என்னால முடியலப்பா, मुझसे नहीं हो रहा है நான் ரொம்ப पिता। ட்ரை பண்ணிட்டேன், मैं बहुत प्रयास कर चुका எதுவுமே हूं, நடக்கிற மாதிரி இல்ல, कुछ होने लायक नहीं है, ஆனாலும் உம்மை சார்ந்து இருக்கிறேன், लेकिन मैं तुझ पर निर्भर உம்மை हूं। சார்ந்து இருக்கிறேன், मैं तुझ पर உம்மை निर्भर நம்பி हूं, இருக்கிறேன். तुझ पर भरोसा करता हूं। ஆண்டவரை நம்புறீங்கல்ல, परमेश्वर पर भरोसा करते हो தொடர்ந்து ना? நம்புங்க. लगातार இந்த भरोसा மாதத்தின் करो। முடிவுக்குள்ளாக इस महीने के अंत से पहले கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை திறப்பார். परमेश्वर आपके मार्गों को खोलेगा। அல்லேலூயா. हालेलुया। கையை நீட்டினது हाथ को बढ़ाते ही மோசே. मूसा। வசனம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 15वां अध्याय का 8वां वचन कहती है, கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலத்தை குவிய பண்ணினார். परमेश्वर अपने नथनों के श्वास से उस जल को ढेर बनाकर खड़ा कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 74:13 சொல்லுகிறது, भजन संहिता 74 उसका 4 कहती है, உமது வல்லமையினால் சமுத்திரத்தை பிளந்தீர். आप अपने सामर्थ्य से लाल समुद्र को दो भाग कर दिए। நீட்டப்படுகிற நம்முடைய கரத்துல வல்லமை இல்லாவிட்டாலும் बढ़ाए गए हमारे हाथ में सामर्थ्य न हो तो भी என் கரத்தோடு நீட்டப்பட்டு இருக்கிற தேவ கரத்தில் வல்லமை இருக்கு. मेरे हाथ के बढ़ाए गए हाथ के साथ परमेश्वर के हाथ का सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என் கரத்தை நீட்டுதேன், நான் கர்த்தரை சார்ந்துட்டேன், मैं अपने हाथ को बढ़ाकर परमेश्वर पर கர்த்தருக்கு निर्भर ஒப்பு हूं, கொடுத்துட்டேன். उसके पास सौंप दिया हूं। ஏசப்பா, இந்த அடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாசல்களை நீங்க திறக்கணும். यीशु पिता बंद इस दरवाजे को आप खोलना அடைக்கப்பட்ட है, இந்த வேலையை திறக்கணும். बंद इस काम को आप खोलना है, அடைக்கப்பட்ட இந்த தொழிலை திறக்கணும். बंद इस धंधे को खोलना அடைக்கப்பட்ட है, இந்த ஊழியத்தை திறக்கணும். बंद इस सेवा को खोलना நீங்க है। கையை நீட்டுறீங்க தெரியுமா? आप जो हाथ बढ़ाते हो அதோடு கூட நீட்டப்பட்டிருக்கிற தேவ கரமும் வெளிப்பட और ஆரம்பிக்கும். उसके साथ बढ़ाया गया परमेश्वर का हाथ भी प्रकट होती है। அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. उसकी हाथ बढ़ाई गई है அந்த கரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட और उस ஆரம்பிக்கும். हाथ से सामर्थ्य निकलने அந்த लगेगी கரத்திலிருந்து அங்க தடைகள் உடைய और ஆரம்பிக்கும். उस सामर्थ्य वाले हाथ से लेके वहां का रुकावट तोड़ेगी। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நம்ப போறீங்க? कितने लोग भरोसा करने எத்தனை वाले பேர் हैं? விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? கர்த்தர் எனக்கான அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் தர. परमेश्वर मेरे लिए बंद सब कुछ खोलने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ क्या क्या बंद है? அந்த வழிகளை எல்லாம் கர்த்தர் திறக்க. वो सारे मार्गों को परमेश्वर खोलने वाला அது है। வாய்க்குங்க. वो पूरा होगा। ஜஸ்ட் நம்புங்க, அவ்வளவுதான். केवल उस पर भरोसा करो। அல்லேலூயா. हालेलुया। வேற எதையும் நம்ப வேண்டாம். बाकी किसी पर भरोसा करने की கர்த்தருடைய जरूरत வார்த்தையை नहीं நம்புங்க. है। परमेश्वर के वचन पर भरोसा அல்லேலூயா. करो। हालेलुया। இரண்டாவது பார்க்கிறோம், दूसरा हम देखते இப்போ हैं, இந்த செங்கடலை தாண்டி அவர்கள் வருகிறார்கள். अब ये लाल समुद्र को पार कर ये आते हैं। செங்கடலை தாண்டின உடனே लाल समुद्र को पार करते ही 15ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 15वें अध्याय के 22 वचन को देखते हैं। 15:22ல இருந்து பாருங்க. 15:22 में हम देखते हैं, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். फिर मूसा ने उस लाल समुद्र से लोगों को सफर करने लगाया। சூர் வனாந்தரத்துக்கு பிரயாணப்பட்டார்கள். सूर नाम के रेगिस्तान में वो आकर पहुंचे। 3 நாட்கள் அவர்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடக்கிறார்கள். 3 दिन वो बिना पानी के रेगिस्तान में चलते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த செங்கடலை கலந்தாச்சு. अब लाल समुद्र को पार कर இப்போ लिए। சூர் என்கிற வனாந்தரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார். अब ये सूर नाम के जंगल में रेगिस्तान में चलते हैं। வனாந்தரத்தில் ஒரு மிகப்பெரிய இவங்க எதிர்கொண்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன ये அப்படின்னா, रेगिस्तान में उन्होंने सामना किया वो सबसे बड़ी बात क्या है? 3 நாட்களாய் தண்ணீர் இல்லை. 3 दिन से पानी नहीं है। இந்த 3 நாட்கள் என்பது என்ன தெரியுமா? ये 3 दिन यानी क्या? ஒரு மனிதன் தண்ணி குடிக்காம மேக்ஸிமம் 3 நாள் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க एक முடியாது. मनुष्य पानी पिए बिना कम से कम ज्यादा से ज्यादा 3 दिन हो सकता है, हालेलुया। उससे ज्यादा नहीं। சரீர ரீதியாக, शारीरिक रीति में, ஆவிக்குரிய ரீதியில நான் பேசல. आत्मिक रीति में मैं नहीं बात कर रहा हूँ। மோசே தண்ணீர் குடியாம 40 நாள் இருந்தார் அப்படின்னு. नहीं तो आप कहोगे कि மூசா मूसा तो 40 दिन पानी पिए बिना था करके। அது தேவனோடு இருந்த वो அனுபவம். परमेश्वर के साथ रहने அந்த वाला அனுபவத்துக்கு अनुभव, நான் போகல. उस अनुभव के लिए मैं नहीं இந்த जाता हूं। வனாந்தரத்தில் நடந்துட்டு இருக்காங்க. यहाँ पर रेगिस्तान में चलते ஒரு हैं, பெரிய பாலைவனங்க. ये बड़ी रेगिस्तान அந்த है। பாலைவனத்துல தண்ணீரோடு தண்ணீர் குடிச்சு நடப்பதே ஒரு பெரிய காரியம். ये रेगिस्तान में पानी पीकर चलना बड़ी बात है, ஏன்னா பாலைவன பகுதியில் அவ்வளவு வெயில் தாக்கம் அதிகமா क्योंकि இருக்கும். रेगिस्तान में गर्मी इतनी होती है அவ்வளவு மணல் கிடக்கும், கீழே நடக்க முடியாது. और इतनी रेत रहती है, उसमें बरोबर चल भी नहीं திடீரென்று पाएंगे। பார்த்தால் காற்று பயங்கரமாய் और வீசும். अचानक देखे तो आंधी तूफान आती है। அந்த பயணத்துல பயங்கரமான பாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. उस सफर में कई सारे आपत्ति है, कई सारे समस्या है, ஆனால் இவ்வளவு பாடுகள் மத்தியில 3 நாள் தண்ணியே இல்லாம நடக்கிறாங்க. लेकिन इतने तकलीफों के बीच में 3 दिन बिना पानी के चलते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்ப தண்ணியே இல்லாம நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல अब बिना पानी के चलने वाले जगह पर மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. मारा नाम के एक जगह पर आते हैं। அங்க பாத்தீங்கன்னா தண்ணி பாத்துச்சாங்க. वहां पर देखे तो पानी दिख गई।
கொஞ்சம் யோசித்து பாருங்க, थोड़ा सोच लीजिए, தண்ணிய பார்த்த உடனே पानी को देखते ही எவ்வளவு ஃபாஸ்டா போய் குடிச்சிருப்பாங்க. कितने जल्दी में जाकर उसे पिए होंगे। புரியுதா? समझ रहे हो? ஏன்னா 3 நாள் தண்ணி இல்லங்க, क्योंकि 3 दिन पानी नहीं है, இப்பதான் தண்ணி கண்ணுக்கு தெரியுது. अब पानी आंखों के सामने दिखती உடனே है, போய் எல்லாரும் போய் சாடி முண்டி அடித்து கொண்டு போயிருப்பாங்க. तुरंत सब धक्के बिक्के मार कर आगे जाकर वो पानी को पिए होंगे। அங்க போய் குடிச்சாங்க அப்படினா वहां पर जाकर पीते ही தண்ணீர் கசப்பா இருக்கு. पानी कड़वा है। அல்லேலூயா. हालेलुया। கிடைச்ச தண்ணி வாயில வைக்க முடியல. जो मिला वो पानी मुंह में नहीं रखा जाता है। இப்ப நம்ம ஒரு போரிங் தண்ணி மாதிரி இருந்தா கூட குடிச்சு தீர்த்திருப்பாங்க. अगर हमारे गांव के जैसे बोरिंग पानी जैसा हो तो भी पी लिए होते, இந்த தண்ணி கசப்பா இருக்கிறது. लेकिन ये पानी कड़वा है। அப்படினா எவ்வளவு தாகம் இருந்தும் கூட அவரால் குடிக்க முடியவில்லை. इसका मतलब कितना भी प्यास हो तो भी वो पी नहीं पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த தண்ணி எவ்வளவு கசப்பா तो இருந்திருக்கும். वो पानी कितना कड़वा हुआ होगा, யோசித்து பாருங்க. सोच कर சில देखिए। விஷயத்தை நம்ம பிராக்டிகலா வந்து திங்க் பண்ணணும். कुछ बातों को हमें तो अनुभव की रीति में उसे அப்பதான் सोचना है। இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி புலம்புனாங்க தெரியுமா, அதனுடைய அர்த்தம் தெரியும். तब इजराइल लोग जो परमेश्वर के सामने कुड़कुड़ाए वो हम अनुभव कर सकते हैं। ஏன் அப்படினா 3 நாள் தண்ணி இல்ல, क्योंकि 3 दिन पानी नहीं है, திடீர்னு தண்ணி ஒரு இடத்துல பாக்குறாங்க, अचानक जगह पर पानी देखते हैं அந்த தண்ணியை வாயில வைக்க முடியல, और அவ்வளவு उस पानी கசப்பா वो இருக்கு. पानी को मुंह में न लगने लायक वो कड़वा है। மோசேயை பார்த்து अब मूसा को देखकर மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. फिर से झगड़ने लग गए। என்னப்பா இப்படி, क्या बाबा ऐसे, நான் கஷ்டப்பட்டு 3 நாள் சரி ஏதோ ஒரு தண்ணி குடிக்காம வந்துட்டோம், हम 3 दिन बड़े तकलीफ के साथ पानी पिए बिना आ गए, இப்ப தண்ணியை பார்த்தா அந்த தண்ணி வாயில வைக்க अब முடியல. पानी को देख लिया कि पानी पिया இவ்வளவு नहीं जाता, கசப்பா இருக்கிறது. इतनी कड़वाहट है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சில நேரம் நம்முடைய வாழ்க்கை கசப்பான நிலையில இருக்கு. कुछ समय हमारा जीवन ऐसे ही कड़वा होता है। உங்களுடைய வாழ்க்கையிலும் आपके जीवन में சில காரியங்கள் பெற்றும் கூட அனுபவிக்க முடியாத கசப்பு இருக்கும். कुछ बातों को पाक कर भी अनुभव न करने वाले लायक कड़वाहट। இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அதுதான். इजराइलों का जीवन वैसा ही தண்ணீரை था। பார்த்தாங்க, पानी को देख लिए குடிக்க முடியல, लेकिन पी नहीं पा குடிக்க रहे, முடியல. पी नहीं पाते हैं। சில நேரங்கள்ல நீங்கள் கசப்பான பாதையில் நடந்துகிட்டு இருக்கீங்க. कुछ समय आप कड़वे मार्ग में चलते हो, உங்கள் குடும்பத்துல நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு கசப்பா இருக்கு. आपके परिवार में घटने वाली बात आपके लिए कड़वा हो உங்கள் सकती है, பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு கசப்பா இருக்கலாம். आपके बच्चों का रहन सहन आपके लिए कड़वा हो सकती உங்களுக்கு है, எதிராக மனிதர்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு கசப்பா இருக்கலாம். आपके विरुद्ध मनुष्य करने वाली बात आपके लिए कड़वा हो உங்களுடைய सकती வேலை है, ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் கசப்பா இருக்கலாம். आपके काम काज में आपके विरुद्ध उठने वाली बात आपके लिए कड़वाहट हो நான் सकती है, செய்கிற ஊழியத்துல ஏன் இவ்வளவு இடையூறுகள் என்று சொல்லி அதே கசப்பா मैं இருக்கலாம். करने वाली सेवा में क्यों ऐसे रुकावट कर कर यही कड़वाहट बन सकती है। கசப்பான ஒரு மாரா என்கிற இடத்துல நின்று கொண்டு उस இருக்கிறீர்கள். कड़वा पानी वाले मारा नाम के जगह पर खड़ा है, இஸ்ரவேல் ஜனங்களும் அதே நிலையில் தான் நின்றார்கள். और इजराइल लोगों की परिस्थिति भी यही है, அவர்களுடைய வழியிலும் கசப்பு வந்தது. और उनके मार्ग में भी कड़वाहट आई। உங்களுடைய வழியிலும் இன்னைக்கு கசப்பான அனுபவங்கள் आज இருக்கலாம். आपके मार्ग में भी कड़वा अनुभव हो सकता है। இப்போ மோசே ஆண்டவர்ட்ட போறாரு. अब मूसा परमेश्वर के पास जाता है, என்னப்பா பண்ண, क्या पिता करूं, என்ன பண்ண, क्या करूं, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பதில் ये சொல்ல लोगों முடியும்? के लिए मैं क्या जवाब दे सकता हूं? நோ ஆன்சர். அங்க பதில் சொல்ல ஆன்சரே கிடையாது. कोई जवाब देने के लिए कोई कुछ बताने नहीं தண்ணி है, கொடுத்தே ஆகணும், पानी देना ही है, நல்ல தண்ணி கொடுத்தாகணும். அதுவும் और अच्छा पानी देना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த இடத்துல மோசேயை கொலை பண்ணா கூட தப்பு கிடையாதுங்க. और उस जगह पर मूसा का हत्या किया तो भी गलत नहीं है, ஏன்னா அவரை நம்பி தான் இத்தனை பேர் क्योंकि வந்திருக்கிறார். उसके भरोसे में इतने लाखों இத்தனை लोग आए லட்சம் हैं, ஜனங்கள் மோசேயை நம்பி வந்திருக்கிறார். इतने लाखों लोग मूसे के भरोसे पर आए हैं, மோசேயினுடைய ஜிம்மதாரி, அவருடைய கடமை அந்த பிள்ளைகளுக்கு और கொடுப்பது. मूसा का जिम्मेदारी है उनको पानी पिलाना। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கடமை. उसका जिम्मेदारी है। இந்த மாதத்துல சில பேர் நினைப்பீங்க, इस महीने में आप कई लोग सोचते होंगे, பிள்ளைய படிக்க வச்சிட்டேன், मेरे बच्चों को मैं पढ़ाना है, நான் ஃபீஸ் கட்ட முடியல, उसे फीस नहीं भर पा रहा हूं, கசப்பான அனுபவத்துல நின்று கொண்டு एक இருக்கிறீங்க. कड़वे अनुभव में खड़े என்னுடைய हो। கடமையை செய்ய முடியலையே, मैं अपने जिम्मेदारी को नहीं कर पा எப்படி रहा நான் ஃபீஸ் हूं, கட்ட போறேன், मैं कैसे फीस भरने எப்படி वाला என் हूं, பிள்ளைக்கு அடுத்த வருஷம் படிப்பு இருக்கும், कैसे अगले साल मेरे बच्चे का पढ़ाई होगा, என் தேவையை சந்திக்க முடியலையே, मेरे जरूरतों को पूरा नहीं कर என் पा रहा கடமையை हूं, என்னால ஒரு அப்பா ஒரு தகப்பனா தாயா இருந்து செய்ய एक முடியலையே. पिता और माता बनकर अपने जिम्मेदारी को पूरा नहीं कर சில पाता பேர் हूं। நீங்கள் தியங்கி கொண்டு கலங்கி கொண்டு ऐसे இருக்கலாம். कुछ लोग अपने मन ही मन में रोक कर அந்த மாதிரி बैठे हो, கசப்பான அனுபவத்துல இருக்கலாம். ऐसे कड़वे अनुभव में आप हो सकते ஆண்டவர் हो। மோசேயை பார்த்து சொன்னார். परमेश्वर ने मूसा की ओर देखकर 25 कहा, வசனம் சொல்லுகிறது, 25 वचन कहती है, கர்த்தரை நோக்கி மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். मूसा परमेश्वर की ओर पुकारा, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். तब परमेश्वर ने मूसा को एक वृक्ष ஒரு दिखाया, மரத்தை காண்பித்தார். एक वृक्ष को दिखाए। இப்ப அந்த மரம் எவ்வளவு தூரத்துல இருந்துச்சு? अब वो पेड़ कितने दूरी में थी? கொஞ்சம் பதில் சொல்லுங்க பாப்போம். थोड़ा जवाब दीजिए।
மரம் எவ்வளவு தூரத்துல இருந்திருக்கும்? एक पेड़ कितने दूर में रहा होगा? பார்க்கிற தூரத்துல தான் இருக்கு. वो देखने वाले दूरी में ही हुआ। மாறா எந்த இடத்துல இருக்கிறோ அது பக்கத்திலே தான் மரத்தையும் ஆண்டவர் வைத்தார். मारा जिस जगह पर थी उसके पास ही परमेश्वर ने वृक्ष भी रखा। எந்த இடத்தில் கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு பதிலாக, அதற்கு இனிமை கொடுக்க, ஸ்வீட்னஸ் கொடுக்க அது பக்கத்திலே ஒரு மரத்தையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். जिस जगह पर उस कड़वा मारा को रखा है उसको मधुर बनाने के लिए उसके पास அந்த மரம் एक पेड़ को பக்கத்துல தான் दिया। இருந்துச்சு. वो पेड़ पास में ही था। மரத்தை காண்பிச்சாரு. पेड़ को दिखाए, காண்பிட்டு சொல்றாரு, दिखाकर कहता है அந்த மரத்தை எடுத்து தண்ணீர்ல போடு उस அப்படிங்கிறார். पेड़ को काट कर उस पानी में डाल। மரத்தை அவன் தண்ணீரில் போட்டான். उस पेड़ को उसने पानी में அந்த डाला தண்ணீர் மதுரமான தண்ணீராய் और वो மாறிவிட்டது. पानी मधुर बन गई। மதுரமான தண்ணீராய் वो மாறிவிட்டது. पानी मीठा बन உங்கள் गया। கசப்பான வாழ்க்கையை, आपके कड़वे जीवन உங்கள் को, மாறாவின் வாழ்க்கையை आपके मारा जीवन को கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரம் மதுரமாய் மாற்ற வல்லமையுள்ளதா இருக்கிறது. परमेश्वर यीशु मसीह का सूली का वो पेड़ वो मधुर बनाने के लिए இன்னைக்கு सामर्थ्यवान है। நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? आज आप और मैं करने का क्या நீங்கள் நானும் कार्य செய்ய है? வேண்டியது என்ன? आज आप और मुझे क्या करना है? மரத்தை தூக்கி தண்ணீரில போடணும். पेड़ को उठाकर पानी में डालना है। மரத்தை தூக்கி கசப்பான வாழ்க்கை மீது போட வேண்டும். उस पेड़ को उठाकर कड़वे जीवन में डालना है। உங்களுடைய கசப்பான நாட்கள் மீது, आपके कड़वे दिनों में, உங்கள் கசப்பான வாழ்க்கை மீது आपके कड़वे जीवन पर இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த வல்லமையை பிரயோகம் பண்ண ஆரம்பிங்க. यीशु मसीह ने सूली पर कमाए हुए सामर्थ को इस्तेमाल करने சிலுவையிலிருந்து लगो। பெற்று கொடுத்த ஆசீர்வாதங்களை அறிக்கையிட ஆரம்பிங்க. सूली से कमा कर दिए हुए आशीषों को आप कबूल சிலுவையிலிருந்து करो நீங்கள் பெற்று இருக்கிற वल्लமை அறிக்கையிட ஆரம்பிங்க. और कब सूली से पाए हुए सारे आशीषों को आप कबूल करो। அல்லேலூயா. हालेलुया। கவனமா கேளுங்க. ध्यान से सुनो। நீங்க செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்கிறேன். आप क्या करना है मैं सिखाता என்ன हूँ। செய்யணும் தெரியுமா? क्या करना है जानते நீங்க हो? நினைக்கிறீங்க आप सोचते हो இந்த இடத்துல நான் கசப்பா வாழ்ந்துகிட்டு इस இருக்கேன். जगह में मैं कड़वाहट के साथ இந்த जीता हूँ। காரியத்தின் நிமித்தம் கசப்பு இருக்கிறது. इस बातों में इतने कड़वाहट है। இந்த செயல் நிமித்தம் எனக்கு கசப்பு இருக்கிறது. इन कार्य के द्वारा कड़वाहट है। அதன் மீது उस पर சிலுவையிலிருந்து சம்பாதித்த அதிகாரத்தை சொல்ல ஆரம்பிங்க. सूली से कमाए हुए अधिकार को कहने लगो। சிலுவையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வல்லமையை சொல்ல क्रूस से ஆரம்பிங்க. आपके लिए दिया गया सामर्थ को कहने लगो। சிலுவையில எனக்கான ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. क्रूस से मेरे लिए आशीष आई है। சிலுவையில எனக்கான சுகம் வந்திருக்கிறது. उस क्रूस से मेरे लिए चंगाई आई है। சிலுவையில எனக்கான விடுதலை और வந்திருக்கிறது. उस क्रूस में मेरे लिए एक छुटकारा आया है। சிலுவையில எனக்கான கசப்புகள் மாற்றப்பட்டு और இருக்கிறது. क्रूस में मेरे लिए कड़वाहट बदल दी गई என்னுடைய है। கசப்பை மாற்றுவதற்கு அவர் கசப்பான காடியை मेरे குடித்தார். कड़वाहट को बदलने के लिए उसने उस कड़वाहट रस को पिया। இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சம்பாதித்ததை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. यीशु मसीह आपके लिए मेरे लिए जो कमा कर दिया उसे आप कहने அந்த लगो। மரம் பக்கத்துல தான் वो இருக்கு. पेड़ आपके पास में ரொம்ப है। தூரமால இல்ல. बहुत दूरी में नहीं। கசப்பான அந்த மாறா பக்கத்துல தான் மரம் இருந்துச்சு. और उस कड़वाहट मारा के पास ही वो पेड़ भी था। இப்ப அதை வெட்டி போட்டா தான் மதுரமாய் மாறும். अब उसे काट कर डालने पर वो मधुर मीठा மரம் बनेगा। நிக்கிறதுனால் அது மதுரமாய் மாறாது. पेड़ खड़ा है इसलिए वो मीठा नहीं நீங்க बनेगा। சிலுவையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மதுரமா आप மாறாது. सूली को देखते रहोगे तो मधुर नहीं बनेगी। சிலுவையில சம்பாதித்ததை உரிமை கொள்ளும் பொழுது தான் மதுரமாய் जब மாறும். सूली पर कमाया उसे हासिल करोगे तब சிலுவையில பெற்றதை அறிக்கையிடும் பொழுது தான் जो மதுரமாய் सूली மாறும். पर पाए उसे कबूल करने पर वो तुम्हारे लिए मीठा बनेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்துல அதை செய்ய इस ஆரம்பிங்க. महीने में उसे करने लगो। நீங்க விசுவாச அறிக்கையை பண்ண ஆரம்பிங்க. आप विश्वास की कबूली को करने लगो। என் பிள்ளைக்கான ஃபீஸை நான் ஏற்ற நேரத்துல கட்டுவேன். मेरे बच्चे के फीस को मैं सही समय में இந்த भरूंगा। கசப்பான வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ये कड़वा जीवन निश्चय बदलेगी। இந்த பிரச்சனை என் குடும்பத்திலிருந்து விலகும். ये समस्या निश्चय मेरे परिवार से दूर हो என் जाएगी। பிள்ளையுடைய வாழ்க்கை மாறும். मेरे बच्चे का जीवन बदलेगा। அந்த கசப்பான எல்லாத்தின் மீதும் கர்த்தருடைய வல்லமையை பிரயோகம் उस பண்ணுங்க. कड़वाहट सब के पर परमेश्वर के सामर्थ को इस्तेमाल करो। இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க यीशु के ஆரம்பிங்க. नाम को कहकर प्रार्थना करने लगो। சிலுவையின் சம்பாதித்த வல்லமையை சொல்ல ஆரம்பிங்க. क्रूस पर कमाए गए सामर्थ को कहने लगो। நீங்க சொல்ல 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 आप कहते कहते நீங்க அந்த कहते மரக்கிளைய போட 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 आप उस पेड़ के फांदी को काट कर डालते மாறாவின் डालते கசப்பு மதுரமாய் மாறா. मारा का कड़वाहट मीठा बनने लगेगी। அல்லேலூயா. हालेलुया। அடைக்கப்பட்ட வழிகளை கர்த்தர் திறப்பார். बंद दरवाजों को परमेश्वर खोलता அந்த है। காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். उन बातों को परमेश्वर सफल बनाता है। கசப்பா இருக்கிற காரியத்தையும் जो कड़वा है उन बातों को भी கர்த்தர் மதுரமாய் வாய்க்க பண்ணுவார். परमेश्वर मीठा बनाने के लिए அல்லேலூயா. सामर्थ्यवान है। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அங்கு ஒரு நியமத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். और वहां पर उन्हें एक नियम भी सिखाता ஒரு है। நியமத்தை கற்றுக் एक கொடுத்தார். नियम सिखाता है।
என்ன है, நியமத்தை கற்றுக் क्या கொடுத்தார்? नियम सिखाया? 26 வசனத்தை பாருங்க. 26 वचन को உன் देखिए। தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் तेरे கேட்டு प्रभु परमेश्वर की आवाज को ध्यान से அவர் सुन பார்வைக்கு செம்மையானதை நீ செய்தார். और उसके नजरों के लिए तू सफल बातों को அவர் करने கட்டளைக்கு पर செவி கொடுத்து उसके आज्ञा को कान அவருடைய लगाकर நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் और उसके सारे व्यवस्थाओं को நான் अपनाने पर எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். मैंने मिस्रियों को राय हुए एक भी रोग तुझे नहीं आएंगे நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். और मैं ही तुझे बचाने वाला परमेश्वर இந்த हूँ। இடத்தில் தான் முதல்ல ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை யெகோவா ரொஃபேகா என்று சொல்ல और इसी ஆரம்பிக்கிறார். जगह में पहले परमेश्वर ने पहली बार अपने नाम को यहोवा रोफेका कहा। அல்லேலூயா. அல்லேலூயா. யெகோவா ரொஃபேகா என்று சொல்ல ஆரம்பித்தார். यहोवा रोफेका कहने நான் लगा। உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं तेरे लिए सहायता करने वाला, तेरे संभालने वाला। हालेलुया। हालेलुया। கசப்பை மாற்றிட்டு कड़वाहट को बदलकर ஆண்டவர் परमेश्वर சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். खुशी को देने लगा। அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷம் கொடுக்க खुशी ஆரம்பிக்கிறார். को देने लग गया। பரிகாரி என்பதற்கு मैं तेरे लिए सहायता करने என்ன वाला। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? எந்த நோய் உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ जो बीमारी आपके जीवन में थी அது இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் ஆக்குகிறவர் தான் பரிகாரியாகிய கர்த்தர். और उस बीमारी का कोई भी लक्षण को नाईसा करने वाला ही இப்ப हमारा நமக்கு ஒரு परमेश्वर அடிபட்டுட்டு जो रोग को ठीक करता நமக்கு है। ஒரு அடிபட்டுட்டு हमें कोई घाव लगकर ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டுன்னு एक வச்சுக்காங்களேன். छोटा सा घाव आ गई, நம்ம समझ டாக்டர்ட்ட लीजिए। போறோம், हम डॉक्टर के पास ஸ்டிச் जाते हैं, போடுறாங்க, उससे स्टिच करते हैं, மருந்து கொடுக்கறாங்க, दवा देते हैं, புண்ணு ஆறிரும். वो घाव ठीक हो ஆனா जाएगी, அந்த தழும்பு அப்படியே இருக்கும். लेकिन निशाना वैसे ही रहेगी। சாகர வரைக்கும் இருக்கும். मरने तक वो निशाना அது रहेगी சொல்லிக்கிட்டே இருக்கும். और उसके वो कहते அன்னைக்கு நீ रहेगी கீழே விழுந்தது வெட்டிச்சு उस அப்படின்னு. दिन वो तू नीचे गिरा वो कट गई। அந்த தழும்பு இருந்தா சொல்லிக்கொண்டே இருக்கும். वो जो निशानी कहती रहेगी, ஆனால் பரிகாரியாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? लेकिन हमारा चंगा करने वाला कार्य அந்த क्या है? தழும்பே வடுவே இல்லாமல் மாற்றுகிறவராய் उस இருக்கிறார். घाव को उसके चिन्ह को भी न रहने அது लायक कर देता है। இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் वो ஆக்கிடுவார். था उसका कोई लक्षण के बिना करने वाला। கர்த்தரை நம்புங்க. परमेश्वर पर भरोसा உங்க करो। வாழ்க்கையில இருந்த கசப்பு இல்லாத அடையாளமே மாறி. आपके जीवन में कड़वाहट का कोई नामो निशान नहीं கசப்பு रहेगी। இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் उस கர்த்தர் कड़वाहट का மாற்றுவார். कोई नामो निशान के बिना बदल देगा। அல்லேலூயா. हालेलुया। அதை வாய்க்கப்பன என் தேவன் வல்லமையுள்ளவராய். उसे सफल करने के लिए मेरे परमेश्वर सामर्थ्यवान है। हालेलुया। हालेलुया। அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. उसका अगला वचन பின்பு देखिए। அவர்கள் फिर वो ஏலிமுக்கு வந்தார்கள். एलीम के लिए आए। ஏலிமுக்கு வந்த உடனே एलीम में आते ही 12 நீரூற்றுகள் இருக்கிறது. और 12 सोते थे 70 பேரீச்சை மரங்கள் இருக்கிறது. और 70 पेड़ थे वहां पर। அல்லேலூயா. हालेलुया। खजूर के 3 पेड़ थे। நாட்கள் தாகத்தோடு வந்தவர்கள் 3 दिन प्यास के साथ जो आए, மாராவை பார்த்த உடனே புலம்ப ஆரம்பிச்சார். मारा को देखते ही विलाप करने ஆண்டவர் लगे। மதுரமாய் மாற்றி கொடுத்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தார். परमेश्वर ने उसे मीठा बनाकर थोड़े खुशी को दिए, சந்தோஷத்தை கொடுத்து சொல்றாரு, थोड़ा खुशी को दिलाकर என் कहते நியமத்தை हैं நீங்க கைக்கொள்ளுங்க, मेरे व्यवस्था को तुम अपनाओ, என் கற்பனையை நீங்க கைக்கொள்ளுங்க, मेरे प्रमाणों को तुम अपनाओ, என் கட்டளையின்படி நீங்க வாழுங்க. मेरे नियमों के अनुसार तुम உங்க जियो। வாழ்க்கையில அது இருந்ததற்கான அடையாளமே இல்லாம நான் तुम्हारे மாற்றிடுவேன். जीवन को उस कड़वाहट को नाईसा मैं कर दूंगा। அப்படி சொல்லிட்டு ஆண்டிருக்கோம். எங்க கொண்டு போறாரு தெரியுமா? ऐसे कहकर परमेश्वर कहां ले जाता है? 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சங்கள் மரங்களும் இருந்த 12 सोते और 70 खजूर के पेड़ रहने वाली जगह पर। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஏலிமுக்கு கொண்டு போயிட்டார். उस एलीम की ओर लेकर गया। ஒரு நீரூற்றிலேயே தண்ணீரை கசப்பா பார்த்தாங்க. एक सोते में पानी को कड़वा देखे இப்போ 12 நீரூற்று கசப்பே இல்லாத நீரூற்று. और अब 12 सोते बिना कड़वाहट के। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மாசம் உங்களுக்கு கசப்பா இருந்துச்சுன்னா பாக்கி வர்ற 12 மாசமும் கர்த்தர் மதுரமா மாற்றுவார். यदि एक महीना आपके लिए कड़वाहट आएगी तो आने वाले बाकी सारे 12 महीनों में हालेलुया। सब मीठा बना कर அல்லேலூயா. देगा। हालेलुया। ஆனா என்ன பண்ணணும்? मैं क्या करना? மரத்தை வெட்டி போடணும் அதுல. पेड़ को काट कर डालना। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய நியமங்களை கைக்கொள்ள வேண்டும். उसके व्यवस्था को अपना कर நீங்க चलना கை है। கொண்டு பாருங்க. आप अपना कर உங்க देखिए। வாழ்க்கையில இந்த வருடத்தின் 12 மாதங்களும் நீரூற்றுகளாய் இருக்கும். आप अपने जीवन के इन 12 महीनों में उसे एक अच्छे सोते के समान அல்லேலூயா. देखो। हालेलुया। 70 பேரீச்சை மரங்கள் இருந்ததா. और 70 खजूर के पेड़ थे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா சில வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க लेकिन தெரியுமா? कुछ शास्त्र के पंडित उसे क्या कहते हैं? 70 பேரீச்சை மரத்தை வச்சு 20 லட்சம் ஜனங்கள் சாப்பிட முடியாது. ये 70 खजूर के पेड़ को रखकर 20 लाख लोग नहीं खा सकते। சாப்பிட முடியுமா? नहीं खा सकते ना। அப்ப என்ன அது பாருங்க ஏறக்குறைய இந்த ஏலிம்ல 8 மாதங்கள் தங்கி இருக்கிறார். तो वहां पर कहा गया कि एलीम कम से कम 8 महीने तक रहती है। அப்போ அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படினா? तो कहने वाली बात क्या है? வேதத்துல இல்ல, शास्त्र में नहीं ஜஸ்ட் है। நான் சொல்றேன் அவங்களுடைய ஆராய்ச்சிகளின் முடிவு அது. तो ये शास्त्र पंडित लोगों के जांच के अनुसार 70 பேரீச்சை மரங்கள் அல்ல, 70 வகையான பேரீச்சை மரங்கள் அங்க இருந்தது. वो 70 खजूर के पेड़ नहीं लेकिन 70 तरीके के खजूर के पेड़। அல்லேலூயா. हालेलुया। 70 டைப்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் 70
70 டைப்ஸ் ஆஃப் அங்க 70 பாம்பு तरह அங்க के वहां இருந்துச்சு. पर खजूर के पेड़े थे. அல்லேலூயா. हालेलुया. விதவிதமான பேரீச்ச மரங்கள் அங்க. भिन्न भिन्न तरह के खजूर के நல்லா पेड़. சாப்பிட்டு திருப்தியா இருக்காங்க अच्छे இப்போ. खाकर वो तृप्त रहे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு கசப்ப மாத்துவதற்கு एक कड़वाहट को बदलने के लिए ஆண்டவர் பலவிதமான ஸ்வீட்னஸ் நிறைந்த நாட்கள் உங்களுக்கு தருவார். परमेश्वर कई दिनों के मधुर मीठे दिनों को आपको देता है. அல்லேலூயா. हालेलुया. விதவிதமான சந்தோஷத்தை உங்களுக்கு और தருவார். भिन्न भिन्न तरह के खुशियों को देगा. விதவிதமான அற்புத அடையாளம் உங்க வாழ்க்கையில और செய்வார். भिन्न भिन्न तरह का चमत्कार चिन्ह आपके जीवन में करेगा. அல்லேலூயா. हालेलुया. உங்க வழியில கசப்பு இருக்கிறதா? आपके जीवन मार्ग में कड़वाहट है இந்த क्या? மாதத்துல எல்லாத்தையும் மதுரமா மாற்றுவார். परमेश्वर इस महीने में सब कुछ मधुर मीठा ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, बनाएगा. அப்பா परमेश्वर से कहो, உங்க சிலுவையை பிடிச்சிட்டு நான் பேச போறேன். पिता मैं तेरे सूली को थाम कर कहने உங்க वाला हूँ. வார்த்தையை நம்பி நான் பேச तेरे போறேன். वचन पर भरोसा कर कर कहने वाला हूँ. வழியை நீங்க வாய்க்க பண்ணுங்க. मेरे मार्गों को आप सफल कीजिए. அல்லேலூயா. हालेलुया. சோ வழியில் இருந்த அடைப்புகளை பார்த்து திறக்கிறார். तो मार्गों के जो रुकावट है उसे परमेश्वर ஆனா खोलता வழியை है. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும். लेकिन मार्गों को परमेश्वर के पास समर्पण என் करने पर வழியை पूरा நானே होगा. பார்த்துக்கிடுவேனா நடக்காது. मैं अपने बातों को खुद देख लूंगा तो नहीं होगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கமிட் யுவர் வேஸ் டு லார்ட். நீங்க ஆண்டவர்ட்ட அதை ஒப்பு तू கொடுங்க. अपने मार्गों को परमेश्वर के அப்போ पास உங்க समर्पण வழியில कर. அடைப்பு இருந்தால் அவர் திறப்பார். तब तेरे मार्गों पे रुकावट होने तो உங்க पर वो வழியில खोल देगा. கசப்பு இருந்தால் அதை மதுரமாய் तेरे மாற்றுவார். मार्गों पर कोई कड़वाहट हो तो उसे मधुर உங்க मीठा வழியில बनाएगा. கசப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, ஏலிம் என்கிற செழிப்பான இடத்துல கொண்டு விடும். केवल तेरे जीवन के कड़वाहट को नहीं बदलेगा लेकिन एलिम नाम के मधुर जगह पर ले இப்ப जाएगा. இஸ்ரவேல் ஜனங்கள் ये इजराइली ஏலிமை விட்டு வெளியே வருகிறார்கள். ये एलिम से बाहर आते हैं. 16ஆம் அதிகாரத்தின் 16वें अध्याय के 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 4 वचन में हम देखते हैं ஆண்டவர் ஜனங்கள் என்ன பண்றாங்க? अब लोग क्या कर रहे थे, சாப்பாட்டுக்காக அழ ஆரம்பித்தார்கள். अब खाने के लिए ये रोने लग நாங்கள் गए. இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து वो बर्तन के हंडी है जो मटन के हांडी के बाजू में बैठकर அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட हम रोटी को अच्छे तृप्त खाए எகிப்து हुए தேசத்திலே मिस्र के देश में கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலை. परमेश्वर के हाथ के मरे तो अच्छा होता. இப்படி வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை அழிக்க போறீரே, क्या आप इसे रेगिस्तान में लाकर मारने அது वाले हो? பட்டினியா அழிக்க போறீரே. वो भी भूखा मारने वाले हो? இப்ப இந்த ஒரு கேள்வி समुंदर पार कर कर एलिम आने तक वो था. ஏலிம்லயும் நல்லா சாப்பிட்டாங்க. एलिम में भी अच्छा खाना था, கடைசி வரைக்கும் ஏலிம்ல இருக்க முடியாதுல்ல. लेकिन आखिर तक एलिम में नहीं रह सकते இவங்களுக்கான பாதை கானான் வரைக்கும் போகும். क्योंकि इनका मार्ग कानान तक जाना அப்ப है. ஏலிம்ல இருந்து கண்டிப்பா கிளம்பி தான் ஆகணும். तो एलिम से निकलना जरूरी है. இப்போ இருந்த சாப்பாடு அவங்ககிட்ட இருந்த ஆகாரம் எல்லாம் குறைபட்டு अब इनके पास का भोजन कम होने लगी. குறைவு என்பதை விட முடிந்து விட்டதுன்னு சொல்லலாம். कम से ज्यादा खत्म हो गई कह सकते हैं. எல்லாமே முடிஞ்சு போச்சு. सब कुछ खत्म हो गया. இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஏலிம்லாம் மறந்துட்டாங்க. अब वो एलिम में भूल गए. மாறாவுல கசப்ப மதுரமா மாற்றினால அதையும் மறந்துட்டாங்க. अब मारा में जो कड़वाहट को बदला वो भी भूल गए. செங்கடலை ரெண்டாய் பிளந்தாரே அதையும் மறந்துட்டாங்க. लाल समुद्र को दो भाग किया उसे भी भूल गए. 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரே அதெல்லாம் மறந்துட்டாங்க. मिस्र में 10 रोगों को बेचकर छुड़ाया वो भी भूल गए. உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா? सच्चाई में एक बात कहता பசி हूं, மிகவும் கொடுமையானது. जो भूख है बहुत कठोर है. பசி மிகவும் கொடுமையானது. ये भूख जो है बहुत कठोर है. பசி இருந்துச்சுன்னா அளவுக்கு மீறின பசி வந்துச்சுன்னா अगर हिसाब से बढ़कर भूख आ गई அது तो வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த திருப்தியான எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. आप अपने जीवन में तब तक जो तृप्त था वो सब भूल அது जाओगे. வரைக்கும் இருந்த சந்தோஷம் எல்லாம் மறந்துடும். तब तक की खुशी सब भूल जाओगे. ஏன்னா அந்த நேரத்துல क्योंकि उस समय में பசியை அடக்குவதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேண்டும். भूख को रोकने के लिए कुछ न कुछ खाना चाहिए. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பசி வந்து விட்டது. अब इजरायलियों को भी भूख आ இப்ப गई. அவங்க யோசிக்கிறாங்க, अब वो सोचते हैं இடையில எனக்கு ஏலிம்னு ஆண்டு கொடுத்தாரு அதெல்லாம் மறந்துச்சு. बीच में एलिम में दिया वो सब भूल गए. மாறாலாம் நல்ல நீட்டா ஒரு நிமிஷத்துல மதுரமா மாறிச்சு அதையும் मारा மறந்துட்டாங்க. को 1 मिनट में मधुर बनाए वो भूल ஒரு गए. இரவுல செங்கடல் அப்படியே பிளந்தார் அதையும் மறந்துட்டாங்க. एक रात में लाल समुद्र को दो भाग किया वो भी भूल गए. எல்லாத்தையும் மறந்து सब कुछ भूल कर எகிப்துல சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சு. अब मिस्र में जो खाना खाए वो याद आ गई. நல்ல இறைச்சி பாத்திரத்து பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. अच्छा मटन के हंडी के बाजू में बैठकर खाए वो அவங்க याद आ சொன்ன गई. காரியம் என்ன தெரியுமா? उन्होंने क्या कहा, எகிப்துல நாங்க சாப்பிட்டுட்டே இருந்தோம்ல அப்பவே எங்களை ஆண்டு கொன்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். अगर मिस्र में जब हम खा रहे थे तभी परमेश्वर ने मार दिया होता तो अच्छा होता. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. वो वैसे कहते हैं, இறைச்சி பாத்திரங்கள்ல நாங்க அப்பத்தை சாப்பிட்டோமே அப்பொழுது எங்களை கொண்டிருந்தால் தாவிலை அதே எங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கறாங்க. मटन के हंडी के बाजू में जब मटन खाते थे तभी मर गए होते
होते तो अच्छा होता। இப்படி வனாந்தரத்துல பட்டினியா போட்டு குலவ கொண்டு வந்தாரு. ऐसे जंगल में हमें भूखा मारने के लिए लाए हो। ஹalleluya. हालेलुया। சில நேரங்கள்ல कुछ समय में உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். आप आपके जरूरतें पूरा न होने वाली परिस्थिति में बैठे இது हुए வந்து हैं। நெசசரி, இது அவங்களுடைய தேவை. ये उनका जरूरी है। சாப்பாடுக்கு சாப்பிடாம யாரால இருக்க முடியாது. खाना खाए बिना कोई रह नहीं இப்போ सकता। நீங்க என்னத்தான் உங்களுக்கு ஆறுதல் பண்ணாலும் அவங்களுக்கு தேவை சந்திக்கப்பட்டாலும். आप उनको कुछ भी तसल्ली दो, लेकिन उनके जरूरत पूरा होना जरूरी है। ஹalleluya. हालेलुया। 5வது மாதத்துல ये 5वें महीने में சில நேரங்களில் நீங்கள் உங்கள் தேவைகளோடு நீங்கள் कुछ பிரவேசித்திருக்கலாம். समय आप अपने जरूरतों के साथ प्रवेश किए இந்த होंगे। தேவையின் கொடுமை என்ன தெரியுமா? ये जरूरत के सबसे कठोर परिस्थिति क्या है? கடந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறக்க வச்சிருக்கும். पिछले दिनों में परमेश्वर ने किया हुआ सारे भलाई को भूलने கடந்த लगा। நாட்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறக்க வச்சிருக்கும். पिछले दिनों में परमेश्वर ने किए चमत्कार को भूलने கடந்த लगा। நாட்கள் ஆண்டவர் செய்த அடையாளங்களை மறக்க வச்சிருக்கும். पिछले दिनों में परमेश्वर ने किया सारे अद्भुत बातों को भुला देगी। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு தேவையின் நடுவில் நீங்க இருக்கலாம். ऐसे जरूरतों के बीच में आप हो என் सकते வழியில हो। இவ்வளவு பெரிய தேவையோடு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். मैं अपने मार्ग में इतने बड़े जरूरत के साथ खड़ा हूँ। ஆண்டவர் மோசேயை பார்த்து तब சொன்னார், परमेश्वर मूसा को देखकर कहता है, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். मैं तुम्हारे लिए स्वर्ग से रोटियों को बरसाऊंगा। ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். लोग जाकर हर एक दिन के लिए हर एक दिन बटोर ले। ஆண்டு சொல்லாரு, परमेश्वर कहता है, எனக்கு தெரியும் நீங்க சாப்பிட அப்பங்க. मैं जानता हूँ कि तुम्हें खाने के लिए रोटी चाहिए। அது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். वो भी एक दिन नहीं, हर एक दिन। ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் பட்டினியா இருக்க முடியாது. एक दिन खाकर अगले दिन भूखा नहीं रह सकते। புரியுதா? समझ रहे हो? ஆண்டவர் परमेश्वर நம்முடைய தேவைகளை நம்மை காட்டிலும் அதிகமாக அறிவார். हमारे जरूरतों को हमसे भी ज्यादा वो जानता அந்த है। நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ये भरोसा बहुत मुख्य है। ஹalleluya. ஹalleluya. இவங்க அன்னைக்கு இறைச்சியும் அப்பவும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. उन्होंने सोचा कि इस दिन मुझे मटन और रोटी मिलना ஆண்டவர் चाहिए। சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता ஒரு है, நாள் இல்லப்பா, एक दिन நான் नहीं, ஒவ்வொரு நாளும் தருவேன். मैं हर एक दिन दूंगा। ஒவ்வொரு நாளும் உனக்கான தேவையை நான் கொடுப்பேன். हर एक दिन तेरे जरूरतों को पूरा அது करूंगा। ஆறாவது நாள் உனக்கு 2 மடங்கு நான் தருவேன். और कहता है कि 6वें दिन में दुगना दूंगा। ஏழாவது நாள் நீ ஓய்வு நாள் என்பது எனக்கு தெரியும். और 7वां दिन विश्राम का दिन है, मैं जानता ஏழாவது हूं। நாள் நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க. तुम 7वें दिन काम पे नहीं जाओगे। ஏழாவது நாள் உங்களுக்கு ஆபீஸ் வந்து 7वें दिन तुम्हारे लिए ऑफिस बंद है। அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். वो भी परमेश्वर அது जानता ஆண்டவருக்கு है। தெரியும். वो भी परमेश्वर ஆண்டவர் जानता சொல்றாரு, है। ஆறாவது நாள் உங்களுக்கு 2 மடங்கு. परमेश्वर कहता है कि 7वें दिन में तुम्हें दुगना दूंगा। மற்ற நாள் எடுத்ததெல்லாம் பூசணமுத்து பேரும். जो पहले दिन 6 दिन निकाला वो सब आपका बिगड़ जाएगी। ஆறாவது நாள் எடுக்கிறது 7வது நாள் ஆனால் நல்லாவே இருக்கும். लेकिन 6वें दिन तो निकालते वो 7वें दिन भी खराब உங்களுடைய नहीं होगा। தேவைகள் எப்படிப்பட்டது, எதற்கானது, அது எத்தனை நாளுக்கானது என்பதையும் என் தேவன் நன்றாய் आपकी जरूरतें कितने दिन के हैं, कैसे है, क्या है, वो सब परमेश्वर जानता है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। 35ஆம் வசனத்தை பாருங்க. 35 वचन को देखिए। இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வருமட்டும் और इजरायली लोग निवास करने वाले देश में पहुंचने तक 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார். 40 साल तक वो मन्ना को खाते रहे। என் தேவன் தேவை எப்படி சந்தித்தார் मेरे தெரியுமா? परमेश्वर जरूरतों को कैसा पूरा அவங்க किया? கேட்ட அன்னைக்கு மாத்திரம் சந்திக்கல. केवल जिस दिन उन्होंने मांगा उस दिन के लिए पूरा नहीं ஆண்டவருக்கு किया। தெரியும் परमेश्वर जानता இந்த है 40 வருஷம் இவங்க நடக்கணும். ये 40 साल इन्हें चलना है। 40 வருஷம் நடந்தா தான் கானானுக்கு போக முடியும். 40 साल चलने पर ये कानान இந்த पहुंचेंगे। 40 வருஷமும் ये 40 साल ஒவ்வொரு நாளும் நான் வானத்திலிருந்து மன்னாவை கொடுப்பேன். मैं हर एक दिन आकाश स्वर्ग से मन्ना बरसाऊंगा। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। தேவைகளை குறித்து ரொம்ப கலகாதீங்க. जरूरतों के बारे में ज्यादा व्याकुल मत होना। हालेलुया. हालेलुया। நாளை தினத்தை குறித்து ரொம்ப கலகாதீங்க. कल के बारे में चिंता मत करो। ஆண்டவர் சொல்லுங்க, நாளை தினத்தை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. परमेश्वर कहते हैं कल के बारे में चिंता मत करो। நாளை தினத்துக்கானது நாளைக்கு பாத்துக்கிடும். कल के चिंता के बारे में कल अपने आप को ஆண்டவருக்கு देख लेंगे। தெரியும். परमेश्वर जानता है। இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பது தெரியும், நாளைக்கு என்ன தேவை என்பது தெரியும், 40 வருஷம் கழிச்சு என்ன தேவை என்பது தெரியும். आज आपका क्या जरूरत है जानता है, कल आपका क्या जरूरत है जानता है, 40 दिन की साल के बाद क्या जरूरत है वो जानता है। உங்கள் தேவைகளை எல்லாம் ஏற்ற நேரத்தில் சந்திப்பார். आपके सारे जरूरतों को नियुक्त समय में वो पूरा இப்ப மிக करेगा। முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். सबसे एक मुख्य बात को कहता हूं, எப்படி சந்தித்தார், कैसे पूरा किया, எங்கே இருந்து சந்தித்தார்? कहां से पूरा किया। வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती है? வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். स्वर्ग से मन्ना यानी रोटी बरसाई जाएगी। அல்லேலூயா. हालेलुया। நீ நினைக்கிற எகிப்திலிருந்து நான் கொண்டு வர மாட்டேன். तू सोचने वाले मिस्र से मैं नहीं लाऊंगा। அல்லேலூயா. நீங்க நினைச்சீங்களா எகிப்து தான் ரொம்ப அருமையா நல்லா இருந்துச்சு சாப்பாடு? आपने सोचा मिस्र का खाना बहुत अच्छा था। ஆண்டு சொல்ல எகிப்திலிருந்து நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க परमेश्वर மாட்டேன். कहता कि मैं मिस्र से खाना नहीं பக்கத்துல भेजूंगा, இருக்கிற தேசத்துல உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். पास के देश से तुझे खाना नहीं दूंगा। நான் கொடுக்கிற சாப்பாடு வானத்திலிருந்து உனக்காக வரும். मैं देने वाला खाना तेरे लिए स्वर्ग से आएगी। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல இருந்து
எடுத்து கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? बाजू से निकाल कर दिया हो तो இப்ப क्या होता? ஆண்டவரால கொடுக்க முடியாதா? अब परमेश्वर नहीं दे सकता கொடுக்க है क्या? முடியுங்க. दे सकता பக்கத்துல है। ஏதோம்ல போய் அடிச்சு எடுத்துக்கான்னு சொன்னா எடுத்துடலாம். बाजू एदोम से मार कर ले कहा तो लेकर दे सकता பக்கத்துல है। இருக்க எமோரியன் அடிச்சு எடுத்துக்கான்னு எடுத்துடலாம். बाजू एमोरिया में मार कर ले कहा तो ले सकता ஒவ்வொரு है। நாளும் ஏதோ ஒரு ஊருக்காரன் அடிச்சு சாப்பாடு எடுக்கலாம். हर एक दिन किसी न किसी गांव वाले को मार कर खिला सकता था। ஆனா இந்த தேவை நிரந்தரமானது இருக்காது. लेकिन ये जो जरूरत है ये स्थायी नहीं இது रहेगी। நிரந்தரமாக ஜெயம் கிடைக்குமா தெரியாது. क्या ये स्थायी विजय मिलेगी कि पता नहीं। நிரந்தரமான திருப்தி வருமா தெரியாது. क्या ये स्थायी इसका परिपूर्ण तृप्त होगा कि पता ஆண்டவர் नहीं। சொல்றது, परमेश्वर जो நான் कहता உனக்கு है வானத்திலிருந்து தருவேன் அப்படினா मैं तेरे लिए स्वर्ग से दूंगा या नहीं। என்றைக்கும் நிலைய இருக்கிற, என்றைக்கும் அழியாமல் இருக்கிற, என்றைக்கும் குறையாமல் இருக்கிற திருப்தியான ஆகாரத்தை நான் உனக்கு தருவேன். सदा सर्वदा रहने वाले तृप्त भोजन को मैं तुझे दूंगा। பரலோகம் எப்படிப்பட்டது தெரியுமா? स्वर्ग कैसा है? பரலோகம் பரிபூரணமானது. स्वर्ग जो है परिपूर्ण है। பரலோகம் பரிபூரணமானது. स्वर्ग परिपूर्ण है। பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்தா यदि स्वर्ग से कोई आशीष அதுல आती है तो குறை என்பதே இருக்காது. उसमें कमी घटी அதுல यानी नहीं குறை होगी। என்பதே இருக்காது. उसमें कोई कमी அது घटी नहीं பரிபூரணமான होती। நன்மையை वो கொடுக்கிற இடம். परिपूर्ण भलाइयों को देती है। அதான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता நீ है கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் நான் तू ஆசீர்வதிக்கும்படி हाथों से करने वाले सारे काम को मैं आशीष करने के लिए வானத்திலிருந்து மழையை கொடுப்பேன். मैं स्वर्ग से बरसात को दूंगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நீங்க உங்க தசமபாகங்களை எல்லாம் என்னுடைய ஆலயத்துல வந்து சேருங்க. आप अपने दशवांत को मेरे भवन में लाकर इकट्ठा करो। நான் அந்த வானம் என்கிற பொக்கிஷசாலையை நான் திறப்பேன். मैं वो स्वर्ग नाम के भंडार को खोलूंगा। ஆண்டவர் அந்த பரலோகத்திலிருந்து நமக்கான ஆசீர்வாதங்களை நிறைவாய் परमेश्वर वो கொடுக்கிறார். स्वर्ग से हमारे लिए आशीषों को देता है। ஹalleluya, हालेलुया। உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும். आपके सारे जरूरतें पूरा होगी। அது அப்பமா இருக்கலாம், वो रोटी हो सकती है, இறைச்சியா இருக்கலாம், मटन हो सकता है, தண்ணீரா இருக்கலாம். या पानी हो सकता ஆண்டவர் है। என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर ने क्या कहा? காலையில அப்பம் வரும், சாயங்காலம் இறைச்சி வரும். सुबह में रोटी आएगी और शाम में मटन आएगा। ஹalleluya, हालेलुया। எவ்வளவு அழகா ஆண்டவர் கொடுக்கிறார் कितने பாருங்களேன். अच्छे से परमेश्वर देता है। வசனம் அப்படிதான் இருக்கு அங்க. वचन बहुत अच्छी तरह कहती நீங்க है। ஒரு வசனத்தை பார்க்கலாம். एक वचन को देखिए, 13 வசனத்துக்கு 16 13 பாருங்க. 16-13 देखिए। எக்ஸோடஸ் 16:13. निर्गमन 16-13। சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. शाम के समय में बटेर आकर गिर कर उस छावनी को ढप ली விடியற் காலத்தில் பாளையம் முழுவதும் பனியால் और நிறைந்திருந்தது. सुबह के समय पूरे छावनी जो है ओस से भर गई। ஹalleluya, हालेलुया। சாயங்காலத்துல காடையா வந்து பாளையத்தை நிரப்புது. शाम के समय में बटेर से पूरा छावनी भर இவங்க जाती है। அதெல்லாம் போய் பெருக்கி எடுத்து நைட் சாப்பிட்டு முடிப்பாங்க. ये जाकर उसे इकट्ठा कर रात को खाते காலையில हैं போனா அப்பமா வந்து பாளையத்தை और நிரப்புது. सुबह में देखेंगे तो वहां पर रोटी बड़ी रहती है। ஹalleluya. हालेलुया। 17ஆம் அதிகாரத்தின் 17वें अध्याय के 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 6वें वचन को देखिए। நீங்கள் 16 13 பாருங்க. काफी चाहते हैं 16-17 அந்த देखिए। வசனத்தை இப்ப வாசித்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வசனத்தை வாசித்திருக்கோம். அடுத்து நீங்க பார்க்க அவங்க வந்து தண்ணீருக்கு கேக்குறாங்க. अगला देखिए वो पानी मांगते हैं। ஆண்டு சொல்ல நான் ஓரேபில நிப்பேன்பா. परमेश्वर कहता है मैं ओरेब में खड़े रहता हूं। 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 17वें अध्याय के 6वें वचन। ஓரேபில நான் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன். ओरेब में मैं तेरे सामने चट्टान पर நீ खड़े அந்த रहूंगा। கன்மலையை அடி. तू उस चट्टान को मार। அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. तब लोग पीने के लिए वहां से पानी निकल कर आएगी। ஹalleluya. हालेलुया। உங்கள் வழிகளில் என்ன தேவைகள் இருந்தாலும், आपके मार्गों में जो भी जरूरतें அது हैं, அப்பமா இருந்தாலும் சரி, वो रोटी हो அது தண்ணீரா இருந்தாலும் या சரி, वो पानी हो அது இறைச்சியா இருந்தாலும் या சரி, वो मांस मटन हो, அது எல்லாம் திருப்தியாய் कुछ- கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராய் वो இருக்கிறார். सब कुछ तृप्त देने के लिए परमेश्वर सामर्थ्यवान है। ஜஸ்ட் உங்க வழியை ஆண்டட்ட ஒப்பு கொடுங்க. केवल अपने मार्गों को उसके पास सौंप दो। அவரை நம்புங்க. उस पर भरोसा करो। என் வழியில அடைப்பு இருந்தா அதை மாற்றுங்க. मेरे मार्ग में कोई रुकावट हो तो उसे என் बदल வழியில दे पिता। கசப்பு இருந்தா அதை மாற்றுங்க. यदि मेरे मार्ग में कोई कड़वाहट हो என் तो வழியில बदल दे। தேவைகள் இருந்தா அதையும் கர்த்தர் मेरे நிவர்த்தி मार्ग में कोई செய்வார். जरूरतें हैं तो उसे पूरा कर। கடைசி அவரு சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर யாத்திரா समाप्त करते हैं। 17ஆம் அதிகாரத்தின் निर्गमन 17वें अध्याय 8ஆம் के வசனத்துக்கு வாங்க. 8वें वचन को 8ஆம் देखिए। வசனத்துக்கு வரும்பொழுது 8वें वचन में हम देखते हैं ரெவிதீமிலே அவர்கள் இருக்கும் பொழுது रहीदीम में जब वो थे, அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். अमलेकी जो इजराइल पर युद्ध करने आए। இப்போ என்ன நடந்தது தெரியுமா? अब क्या हुआ? செங்கடலை விட்டு வெளியே வராங்க. ये लाल समुद्र को पार कर कर आते சூர் हैं, வனாந்தரத்துல அப்படியே நடந்து போறாங்க. सूर के रेगिस्तान में चलते हैं। ஒரு இடத்துல மாறா பாக்குறாங்க, கசப்பா இருக்கு. एक दिन में मारा को देखते हैं, कड़वा है। அந்த இடத்துல ஆண்டு தண்ணீரை மதுரமா மாற்றினாரு. परमेश्वर जगह पर पानी को मीठा அப்படியே बना அந்த வழியை दिया। ஏலிம்க்கு நேரா திருப்புறாரு. उस जगह से एलिम की ओर मोड़ता है। ஏலிம்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க. एलिम में जाकर बैठे हैं, நல்லா சாப்பிட்டாங்க. अच्छा तृप्त அப்ப खाए। ஏலிமை விட்டு அப்படியே போறாங்க, சீன் வனாந்தரத்துக்கு போறாங்க. अब एलिम से सीन रेगिस्तान की ओर जाते हैं। இது அவங்களுடைய பாதை, வேற ஒண்ணும் இல்ல. ये उनका मार्ग है। அப்படியே சீன் வனாந்தரத்துக்கு போகும் பொழுது सीन के रेगिस्तान में जाते हैं। அன்று அந்த சீனாய் அந்த வனாந்தரத்துல தான் என்ன பண்றாருன்னா அப்பத்தை கொடுக்கிறாரு. परमेश्वर उस रेगिस्तान में उन्हें रोटी देता है, அப்பத்தை கொடுக்கிறாரு, रोटी को देता है, இறைச்சியை கொடுக்கிறாரு, मांस को देता है, தண்ணீரை கொடுக்கிறாரு, पानी को देता है, இப்படி கொடுத்து கொண்டு இருக்காங்க. वो लगातार देता आया है। ரெவிதீம் என்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. रहीदीम नाम के जगह पर आकर बैठते हैं।
இந்த ரெவிதீம் என்றால் என்ன அர்த்தம் ये தெரியுமா? रहीदीम यानी क्या? ரெவிதீம் என்றால் சமாதானம். रेमीदीम यानी शांति, The मेल place of rest. ये विश्राम का जगह। அல்லேலூயா. हालेलुया। நல்ல இளைப்பாறுதல் நிறைந்த இடம். अच्छे विश्राम भरी हुई जगह। அல்லேலூயா. हालेलुया। பாருங்களேன், அடைச்சிருந்த வழியை திறந்து கொடுத்தாரு. जो बंद था वो दरवाजा खोल दिया, கசப்பெல்லாம் மாற்றி மதுரமா மாற்றினார். कड़वाहट को बदलकर मधुर बना दिया। தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது. सारे जरूरतें पूरा की ஒவ்வொரு जाएगी। நாளும் தேவை சந்திக்கப்படுது. हर एक दिन जरूरतें ஒவ்வொரு पूरी की நாளும் जाती சாப்பாட்டுக்கு குறை இல்ல. है। हर एक दिन खाने का कोई இப்ப कमी नहीं। ரெவிதீம்ல நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. अब रेहीदीम में अच्छे एक विश्राम होने लगती है। அல்லேலூயா. हालेलुया। இளைப்பாறுதல் தானே இருக்கு. विश्राम तो है। சில நேரத்துல நம்ம நினைப்போம், उस समय हम सोचते हैं அப்பா இப்பதான் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, अच्छा हुआ परिवार अच्छा चल रहा है, இப்பதான் வேலை நல்லா போயிட்டு இருக்கு, अच्छा अब मेरा नौकरी अच्छी चल रही है, இப்பதான் என் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், अब मैं अपने जीवन में थोड़ा खुश हूँ, கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்ப்பா, थोड़ा सा तसल्ली है, எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், सारे कर्ज को எல்லா फेर दिया, பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன், सारे समस्या का हल निकाल लिया, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நினைப்பேன் தெரியுமா? थोड़ा चैन की सांस ले रहा हूँ ऐसे कहते समय இப்பதான் பெரிய பயங்கரமான பிரச்சனை வரும். अभी भयंकर एक परिस्थिति आएगी। என்ன தெரியுமா? ரெவிதீம்ல இவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, रहीदीम में ये बैठे हैं, எதுவுமே பண்ணல, कुछ नहीं किए, சரி ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே तो இருக்காங்க. परमेश्वर ने जो दिया सब कुछ धन्यवाद देते हैं। அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. अमलेकी आकर रहीदीम में उनसे युद्ध करने लगे। எந்த இடத்துல சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, जिस जगह पर मेल मिलाप के साथ शांति के साथ विश्राम में बैठे हैं, பிசாசு போராட ஆரம்பிச்சிட்டான். शैतान वहां पर संघर्ष करने लगा। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு போராட ஆரம்பிச்சிட்டான். शैतान संघर्ष करने लग गया। இப்போ என்ன பண்ணனும் தெரியல. अब क्या करना है पता இந்த नहीं। அமலேக்கியனுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? ये अमलेकियों का स्वभाव क्या है? நான் அந்த ரகசியத்தையும் சொல்லி கொடுக்கிறேன். मैं वो भेद की बातों को भी ஏன் सिखाता हूं। சமாதானமா இருக்க நேரத்துல பிசாசு உள்ள வர்றானு? क्यों मेल मिलाप ये शांति भरी जगह पर शैतान घुसपैठ करता है? சில நேரத்துல कुछ समय में அதிகப்படியான ஆசீர்வாதம் பிரச்சனையை கொண்டு வரும். ज्यादा भर भर के आशीष समस्या को ले आती है। அதிகப்படியான நிம்மதியை சோம்பேறி கொண்டு வந்துரும். बहुत बहुत बड़ी चैन को जो है आलसीपन लाती है। அல்லேலூயா. हालेलुया। அதனால சொல்லுவேன், इसलिए कहता हूं கொஞ்சம் அப்பப்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். बीच बीच में परिवार में समस्या परिवार நீங்க आना ரொம்ப चाहिए। இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போக வேண்டாம், அது இன்னொரு நாள் வரப்போகுது. आप बहुत विश्राम जगह पर जाने की जरूरत नहीं है। एकदम நமக்கான से वो हमारे लिए आने இளைப்பாறுதல் वाले। இங்க இல்ல, வரப்போகிற ஒரு தேசத்துல. हमारे लिए विश्राम यहाँ पर नहीं लेकिन आने वाले एक இப்ப देश में। இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீம்ல இளைப்பாறுதல் अब நினைச்சாங்க. इजराइल लोगों ने सोचा है कि हमारे लिए रहीदीम में विश्राम मिलेगी। ஆண்டவர் சொன்னார், ரெவிதீம்ல இளைப்பாறுதல் இல்லப்பா, கானான்ல தான் உனக்கு परमेश्वर ने இளைப்பாறுதல். कहा कि रहीदीम में तुम्हें विश्राम नहीं, कानान में है। இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? अब क्या होने लगी? இந்த ரெவிதீம்ல ये रहीदीम में இந்த அமலேக்கியன் வந்து யாரோடு யுத்தம் பண்ணினான்? ये अमलेकी किनके साथ युद्ध किए? அதுதான் ரொம்ப முக்கியம். वो सबसे मुख्य बात है। உபாகமம் व्यवस्था। ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நிமிஷம். என்னாகும் 24:20 माफी चाहते हैं। गिनती 24 उसका 20 वचन எடுங்க பார்க்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். என்னாகும் 24:20. அமலேக்கியை பார்த்து அவன் முந்தி எழும்பினவன், ஆனாலும் முடிவிலே நாசம். எப்படின்னா முந்தி எழும்பினவன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் எதிரி இவன் தான். यानी यहाँ पर कहा गया कि इजरायलियों का पहला विरोधी यही है। அல்லேலூயா. हालेलुया। இவன் தான் முன்னாடி வர்றான். यही पहले आता है। நான் அந்த வசனத்தை மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு வசனம், एक और वचन। அமலேக்கியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள பலவீனமானவர்களை பின்னாடி இருந்து வெட்ட ஆரம்பிச்சான். अमलेकियों ने क्या किया? इजरायलियों में से जो कमजोर थे उन्हें पीछे से वो काटने लगा। யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. यदि कोई निकाले तो बता दीजिए। உபாகமத்துல தான் உண்டு. ஜீசஸ். ஓகே, நான் சொல்றேன். मैं बताता हूँ। இங்க என்ன நடந்ததுன்னா, यहाँ पर क्या हुआ? பலவீனப்பட்டவர்களை பின்னாடி இருந்து அவன் வெட்ட ஆரம்பிச்சான். कमजोर लोगों को वो पीछे से काटने लगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த அமலேக்கியன் வந்து तब अमलेकी आकर முன்னாடி இருக்கிறவர்களையும் இவர்களோடு யுத்தம் பண்ணல, और आगे जो खड़े थे उनके साथ युद्ध नहीं किया, பலவான்களோடு யுத்தம் பண்ணல. बलवानों से युद्ध नहीं இந்த किया। யுத்தம் இவன் பண்ண ஆரம்பிச்சது யாரோட அப்படின்னா, ये युद्ध ये किसके साथ करना शुरू किया? இஸ்ரவேல் ஜனங்களிலே பலவீனப்பட்டவர்கள், इजरायलियों में जो कमजोर थे அவர்களோடு தான் அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். उनके साथ वो युद्ध करने लगता ஓகே, है। கவனிங்க, அந்த வசனத்தை பேர் எடுத்தாரேன் உங்களுக்கு. बात मैं आपको बताता हूं, आप ध्यान அல்லேலூயா. दीजिए। हालेलुया। இப்போ இந்த ரெவிதீம்ல இவங்க என்ன பண்ணாங்க? अब ये रहीदीम में इन्होंने क्या किया? நல்ல சந்தோஷத்தோடு अच्छे खुशी के साथ, அமைதியா வாழ்றாங்க. अच्छे शांति के साथ जीते रहे। இந்த அமைதியான ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை இருக்குல்ல, ये मेल मिलाप और विश्राम भरा ये जीवन जो है, பின்னாடி இருக்கிற அநேகரை பலவீனப்படுத்துச்சு. जो पीछे थे उनमें से कई लोगों को कमजोर कर दी। அல்லேலூயா. அல்லேலூயா। நான் தான் சொன்னேன், इसलिए मैंने कहा அதிகப்படான ஆசீர்வாதம்,
बहुतायत से आशीष, அதிகப்படியான நிம்மதி, बहुतायत से चैन, அதிகப்படியான विश्राम, சமாதானம், और बहुतायत से मेल मिलाप, அதிகப்படியான செல்வங்கள், और बहुतायत से धन இதெல்லாம் संपत्ति, வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ये सब जब आती है तो क्या होगा? ஜெபம் குறைஞ்சு போயிடும், प्रार्थना कम हो வேத जाएगी, வாசிப்பு குறைஞ்சு போயிடும், वचन को पढ़ना कम हो ஊழியம் जाएगा, குறைஞ்சு போயிடும், सेवा कम हो जाएगी, கர்த்தரோடு இருக்கிற உறவு குறைஞ்சு போயிடும். परमेश्वर के साथ का रिश्ता कम हो அப்படியே जाएगा, ஆவிக்குரிய லைஃப்ல பலவீனப்பட ஆரம்பிப்போம். वैसे आत्मिक जीवन में कमजोर होने இப்ப लगेंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் அநேகர் ஆகி போயிட்டாங்க. अब इजरायली कई सारे ऐसे होने लगे, நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. अच्छा खा खा कर बैठकर आराम करने लगे, வேற வேலை கிடையாது, और कोई काम नहीं है, வேலைக்கு போக வேண்டாம், नौकरी में जाने की जरूरत காலையில नहीं, அப்பம் வருது, சாயங்காலம் அவங்க இறைச்சி வருது, सुबह रोटी आती है, शाम में मटन आती है, கொஞ்சம் அழுதா தண்ணீரை தந்துருவாரு, थोड़ा रो लो तो पानी दे देगा, வேலை இல்ல, काम नहीं, உழைப்பு இல்ல, कोई मेहनत नहीं, சோம்பேறி ஆயிட்டாங்க, आलसी बन गए, சரீரத்தில் பலவீனம் வந்து விட்டது. शरीर में कमजोरी आ गई। இப்ப பலவீனப்படுத்தினவர்களோடு अब जो कमजोर किए गए लोगों में வெட்டுவதற்காக, और काटने के लिए, ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா, हालेलुया, முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நல்ல பலவான்களா இருந்தாங்க, आगे जो खड़े थे अच्छे तंदुरुस्त थे, பின்னாடி खट्टे போக खट्टे போக थे, பலவீனம் ஆயிட்டாங்க. लेकिन आगे बढ़ते बढ़ते कमजोर இல்ல, அது लगाने लगे, பலவீனம் ஆக ஆக பின்னாடி போயிருவாங்க. या कमजोर होते होते वो पीछे जाने लगेंगे। சபையிலும் அநேகர் அப்படிதான். कलीसिया में भी कई लोग ऐसे ஆமா, ही, ஊழியத்துல முன்னாடி இருக்கவங்க, सेवा में जो आगे हैं, சபையின் வேலையில முன்னாடி இருப்பாங்க, सेवा के कामों में आगे रहते எல்லாரும் हैं, முன்னாடி நல்லா இருப்பாங்க. सब में पहले आगे रहते ஆண்டவர் हैं, கொஞ்சம் நல்ல வேலையை கொடுப்பார், परमेश्वर थोड़ा अच्छा नौकरी நல்ல देगा, ஆசீர்வாதத்தை கொடுப்பார், थोड़ा अच्छा आशीष நல்ல देगा, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை अच्छा கொடுப்பார். एक चैन का जीवन देगा, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிப்பான் பாருங்களேன், ऐसे थोड़ा थोड़ा जीवन में पीछे जाने அப்படியே கொஞ்சம் लगेंगे, கொஞ்சமா பின்னாடி போவாங்க. ऐसे ही पीछे पीछे जाने கேட்டா लगेंगे, சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வேலையாயிடுச்சு. और पूछेंगे तो कहेंगे तो नौकरी बढ़ गई है, ஹல்லேலூயா. हालेलुया, நீ பின்னாடி போனா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? तू पीछे जाने पर क्या समस्या आएगी? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் வந்துரும். आत्मिक जीवन में कमजोरी आ जाएगी, ஹல்லேலூயா. हालेलुया, முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும், ஜெபிக்கணும்னு. जब तक आगे खड़े रहोगे एक डर रहेगा, प्रार्थना करना முன்னாடி है, இருக்கிற வரைக்கும் நினைக்கும் நான் பைபிளை டெய்லி படிக்கணும். जब तक आगे खड़े हो तब तक सोचोगे कि बाइबल हर दिन பின்னாடி पढ़ना है, போக போக पीछे जाते எதுக்கு जाते ஜெபிக்கணும்? क्यों प्रार्थना எதுக்கு करना है, வேதத்தை வாசிக்கணும்? क्यों शास्त्र को पढ़ना है? பலவீனப்பட்டுட்டு कमजोर நீங்க होकर இருப்பீங்க தெரியுமா? जब आप रहोगे ना, ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? परमेश्वर क्या करेगा? அப்படியாப்பா, ऐसा है ரொம்ப क्या? சந்தோஷமா இருக்குல்ல? बहुत खुशी है क्या? சந்தோஷத்தை கொஞ்சம் கெடுத்து விட்டுரும். खुशी को थोड़ा बिगाड़ देंगे, ரொம்ப நிம்மதியா இருக்கிறீங்களா? बहुत चैन की नींद ले நிம்மதியை रहे हो, கெடுத்து விட்டுரும். ஆண்டவர் அமலேக்கனை அனுப்பிடுவார். आपके शांति को बिगाड़ने के लिए अमलेकी को भेज देगा। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப அமலேக்கின் வந்து ரெவிதீம்ல யுத்தம் பண்ணுகிறார். अब अमलेकी आकर रहदी में युद्ध करते हैं, ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். अब मूसा एक काम करता है, யோசுவா பார்த்து சொல்றார், यहोशू को देखकर நீ कहता है, நான் மலைக்கு மேல போறேன், मैं पहाड़ के ऊपर நீ जाता हूँ, கீழே நின்னு तू नीचे खड़े रहकर நமக்காக மனிதர்களை சேர்த்துக்கொண்டு हमारे लिए लोगों को நீ इकट्ठा யுத்தம் பண்ண कर ஆரம்பி. तू அப்படி युद्ध करने लग, நமக்காக மனிதர்களை சேர்த்துக்கொண்டு, हमारे लिए युद्ध लोगों को इकट्ठा எல்லாரும் कर, யுத்தம் பண்ண வேண்டாம், सब लोग युद्ध करने की जरूरत नहीं, நமக்காக யார் இருக்கானோ அவனை மட்டும் செலக்ட் பண்ண. हमारे लिए कौन है उसे चुन ले। மோசே போய் கையை வஸ்துறாரு, मूसा जाकर हाथ उठाता है, யோசுவா யுத்தம் பண்றாரு. यहोशू युद्ध करता மோசையின் கைகள் உயர்ந்திருக்கும் பொழுது ஜெயம், है। यहोशू के जब मूसा के जब हाथ தாழ்ந்து उठाएंगे இருக்கும் பொழுது तब தோல்விகள் पीछे, வருகிறது. और जब हाथ नीचे जाती है तो ஆரோன் हार ஊரு आती போய் है। சப்போர்ட் பண்றாங்க. अब आरोन और हूर जाकर मूसा को सहायता देते हैं, ஹல்லேலூயா. हालेलुया। சப்போர்ட் பண்ணவன उसके हाथ को வசனம் सहायता देते சொல்லுகிறது, हैं। वचन कहती है, யோசுவா அமலேக்கியரை பட்டய கருக்கினாலே வெட்டி கொன்றான். यहोशू अमलेकियों को तलवार से मार कर गिरा दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இது ரொம்ப டீப்பா போக நேரம் இல்ல. बहुत गहराई से जाने के लिए समय नहीं है। பட்டய கருக்கினாலே அமலேக்கினை வெட்ட வேண்டும். तलवार के धार से अमलेकी को मारना இந்த जरूरी है। பட்டய கருக்கு என்பது வேத வசனம். ये तलवार का धार यानी परमेश्वर கர்த்தருடைய का वचन, வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் परमेश्वर का वचन दो धारी तलवार है। மோசே ஜெபிக்கிறான், मूसा प्रार्थना करता है, யோசுவா வசனத்தை பிடிக்கிறான். यहोशू वचन को थाम कर युद्ध நீங்கள் करता है। வசனத்தையும் ஜெபத்தையும் பிடித்தால் தான் அமலேக்கினை ஜெயம் பெற आप முடியும். वचन और प्रार्थना दोनों थामने पर ही अमलेकी के साथ உங்கள் युद्ध कर सकते வழிகளில சத்ரு வரலாம், हैं। आपके मार्गों में शत्रु आ सकता உங்கள் है, வழிகளில தோல்விகள் வரலாம், आपके मार्गों में हार आ உங்கள் सकती है, வழிகளில போராட்டங்கள் வரலாம். आपके मार्ग में संघर्ष आ सकती है। ஆனால் யார் ஒருவர் ஜெபத்திலும் வேத வசனத்திலும் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அமலேக்கின் வந்தாலும் ஜெயம் உண்டு. लेकिन जिस किसी के जीवन में प्रार्थना और वचन है, उसके जीवन में कोई भी अमलेकी आए तो वो जीत पाए। அல்லேலூயா. हालेलुया। ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். केवल एक बात को कहकर समाप्त करता हूँ। அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது சொல்லுவார், परमेश्वर अध्याय को समाप्त करते समय कहता है, அமலேக்கினுடைய கை என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கு. अमलेकी के हाथ मेरे सिंहासन के विरोध है, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கு. परमेश्वर के सिंहासन के विरोध அப்படி है। அமலேக்கு என்ன தப்பு பண்ணிட்டான்? ऐसे अमलेकियों ने क्या गलती कर दिया? ஒன்று தெரியும், நான் ஃபர்ஸ்ட் ரெவிதீம் என்றால் சமாதானத்தின் இடம், रहदीम यानी वचन कहते हैं कि वो இளைப்பாறுதலின் शांति का, இடம்.
विश्राम का जगह। கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது அங்கு சமாதானம் இருக்கும். जहाँ पर परमेश्वर का सिंहासन है वहाँ पर शांति रहेगी। கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது அங்கு இளைப்பாறுதல் இருக்கும். जहाँ पर परमेश्वर का सिंहासन है वहाँ पर विश्राम रहेगी। அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களோடு அமலேக்கியன் போரிட்டால் उस जगह पर रहने वाले लोगों के साथ अमलेकी यदि युद्ध करे அது तो கர்த்தருக்கு விரோதமான वो யுத்தம். परमेश्वर के विरुद्ध युद्ध है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்தீங்க அப்படினா आप परमेश्वर का सिंहासन रहने वाले जगह पर रहोगे கர்த்தருடைய तो சமூகத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் परमेश्वर के समूह में आप रहोगे கர்த்தருடைய तो பிரசன்னத்தில் இருந்தீர்கள் என்றால் परमेश्वर की उपस्थिति में रहोगे तो உங்களுக்கு விரோதமா வருகிற அமலேக்கியனோடு என் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். आपके विरोध आने वाले अमलेकी के साथ मेरा परमेश्वर युद्ध உங்கள் करेगा। வழியில் வருகிற எந்த அமலேக்கியனையும் கர்த்தர் ஜெயம் எடுப்பார். आपके मार्ग में आने वाला कोई भी अमलेकी पर परमेश्वर विजय पाएगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்துல நம்புங்க. इस महीने में भरोसा என் करो। வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு मैं கொடுக்கிறேன். अपने मार्गों को उसके हाथों में என் सौंपता வழியில हूं। இருக்கிற அடைப்புகள் எல்லாம் திறப்பார். मेरे मार्ग के सारे रुकावट को वो என் வழியில खोलेगा। இருக்கிற கசப்பை எல்லாம் மதுரமாய் मेरे மாற்றுவார். मार्ग के सारे कड़वाहट को मधुर என் बनाएगा। வழியில இருக்கிற தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். मेरे मार्ग के सारे जरूरतों को पूरा என் करेगा। வழியில வருகிற போராட்டத்தில் எல்லாம் கர்த்தர் ஜெயம் मेरे मार्ग கொடுப்பார். के आने वाले सारे संघर्ष में वो विजय அப்படி देगा। கர்த்தரிடத்துல வழியை ஒப்பு கொடுங்க. वैसे अपने मार्गों को उसके पास அவரையே सौंप दो। நம்பிருங்க. केवल उसी पर निर्भर रहकर समर्पण करो காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். और आपके सारे बातों को वो सफल बना कर அப்படிப்பட்ட देगा। ஆசீர்வாதத்தோடு वैसे आशीष के साथ, செழிப்போடு ऐसे समृद्धि के ஜெயத்தோடு साथ, विजय के साथ நீங்கள் வாழ வாழ்த்துகிறோம். आप जीने के लिए हम बधाई கர்த்தர் देते உங்களை हैं। ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।